லாபம் 1 2 குட் மார்னிங் சார். என்ன சொன்ன? குட் மார்னிங் சொன்னேன் சார். குட் மார்னிங் நான் உன்கிட்ட கேட்டனா? கேட்டனா? இல்ல சார். அவனே சொன்ன. டியூட்டில கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே? ஓகே சார். சிட் அப். எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? ஏன் கூப்பிட்டேன்னு நான் தான்டா சொல்லணும். எதுக்கு கூப்பிட்டேன்னு நீ கேட்கக்கூடாது. ஓகே சார். ஓகே கூட நான் தான் சொல்லணும். ஓகே? ஐ ஆம் டெரர் எம்என் ராஜப்பா. கோ. என்னையாது? இல்ல என்னன்னு கேட்டேன். உன் வீடு நினைச்சியா ஆபீஸ் நினைச்சியா? ஒரு மேனேஜர் நான் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஆஃப்டர் ஒரு பீனி காலத்துக்கு டேபிள் மேல போட்டுக்கிட்டு இருக்கியா? போட்டு இல்லாம ஆட்டிக்கிட்டு இருக்க. என்ன தைரியம் உனக்கு? நான்சென்ஸ். என்ன நினைச்சு பாக்குற? பேசி முடிச்சிட்டியா? இன்னும் பேசுறமா? இல்ல நானும் ஒரு வார்த்தை பேசலாம்னு தான். பேசு பேசி பாரு. ஐயோ தங்க பழக்க சிவாஜி மாதிரி வந்த என்ன ஒரே வார்த்தையில திருவிளையாடல் தரிமை மாதிரி ஆக்கிட்டேப்பா. சந்தோஷம் தானே உனக்கு? இப்ப சொல்லுப்பா. இல்ல நான் இன்னைக்கு ஒரு 6 நாள் தான் வேலை பார்க்க போறேன். அந்த ரிஜிஸ்டர்ல நீ எப்படி நோட் பண்ண போறேன்? ஃபுல் டே வேலைக்கு வந்ததாக ரிஜிஸ்டர்ல எழுதிக்கிறேன். சந்தோஷம் தானே? இடத்த காலி பண்ணு. இந்த சீட்டு புடி. அதான் சொல்லிட்டு அப்புறம் லீவ் லெட்டர். இது லீவ் லெட்டர் இல்ல, வேற சீட்டு புடி. என்னது இது? இஞ்சி டேப்பு மாதிரி நீளமா போய்கிட்டு இருக்கு. இஞ்சி டேப்பா படியா? பண்ணிக்கிட்டாமா? ஏப்பா உன் குடும்பத்துல 7-8 பேருக்கு மொத்தமா கல்யாணம் பண்ணி வைக்கப்பயா? நாங்க கல்யாணம் பண்றோமோ காது குத்துறோமோ எதை குத்துறோமோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உன் செலவுல இந்த சாமான் வாங்கி என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். எது ஏன் செலவுலையா? என் செலவுல இம்புட்டு வாங்கினா என் சொத்தை பூரா விற்கணும். நீ உன் சொத்தை வைப்பியோ இல்ல பக்கத்து வீட்டுக்கார சொத்தை வைப்பியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு சாமான் முக்கியம். வாங்க முடியாதா? என்ன செய்வ? ஒன்னால முடிஞ்சப்பா. அடி கை நீட்டு வளர்த்துக்கிறாதா? நான் இந்த ஆபீஸ் மேனேஜர். ஆமா உன்னை நான் அடிக்க போறதில்ல. இது மூலமா ஆபீஸுக்கு எல்லார்கிட்டயும் பட்டி மேட சொல்ல போறேன். ஐயோ 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 பட்டி நீ முட்டிய உடைக்கிறாயா? உனக்கு என்னென்ன ஜாமான் வேணுமோ அதை பூரா வாங்கி உன் வீட்டுக்கு நான் அனுப்பிடுறியா? இன்னைக்கு நான் லீவுன்னு நீ எழுதிக்க. ஓகே வரதா? முதல்ல எங்க போறேன்? கடை வாங்க போறேன். ஐ லைக் இட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வசந்தா இங்க வாடி.
என்னம்மா இவ்ளோ சாமானுங்க? வீட்ல ஏதாவது விசேஷமா? அடுப்புல உலைய போட்டுட்டு அரிசி வாங்க ஓடுற நம்ம வீட்ல இவ்வளவு சாமான் ஏதுன்னு ஆச்சரியமா இருக்கா? அண்ணனுக்கு லாட்டரி விழுந்திருக்கா? இத பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இத கொண்டு உள்ள வை. போ, சீக்கிரம் ஓடியா. இந்த பாட்டி நம்ம பரம்பரை தொழில சீட்டா இருந்தானா இந்த குழு குடுக்குறீங்க? டேய், அந்த காலத்துல உங்க தாத்தாவுக்கு சீட்டு விளையாட கத்து கொடுத்ததே நான் தான். அதுக்கு முன்னாடி அவருக்கு பல்லாங்குழி ஒண்ணுதான் ஆட தெரியும். அதுக்கு நீங்க தான் ஒத்துழைப்பா? கீப் குவைட் அண்ட் பிளே. பாட்டி இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, தலைக்கு கொஞ்சம் டை அடிக்கலாம்ல? டை இல்லடா, டை. டைன்னா சாவுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆசைப்படுறீங்க. அதுக்கு எலி பாஷனம் வேணும். அந்த மளிகை சாமான் எலி பாஷனம் தான் கொடுங்க. ஒரு ரவுண்ட் பாட்டி கொடுத்துருவோம். டேய், நீ உதப்பட போற. அது அப்புறம் வச்சுக்கலாம். சீட்டை போடு. என்னண்ணா வீட்டுக்கு இவ்வளவு சாமான கொண்டு வந்திருக்கேன்? நான் கேட்ட டைப்ரைட்டர் கொண்டு வந்தியா? டைப்ரைட்டரா? அது 10,000 ரூபாய். அதுக்கு நான் எவன்கிட்ட போறது? எனக்கு தெரியாது, அது வேணும். கவலைப்படாத, ஒரு கருப்பு அலாவுதீன் பூதம் கிடைச்சிருக்கு. சும்மா கண்ணத்தை தடவுனா போதும், கை மேல பலன். அடுத்த வாரம் டைப்ரைட்டிங் மிஷின் வருது, நீ போய் சாமான் எண்ணி பாரு. பாட்டி திருட்டு ஆட்டம் மட்டும் ஆடணும்னு வச்சுக்க, அப்புறம் நானும் திருட்டு ஆட்டம் ஆடுவேன். 1/2 மணி நேரத்துல அம்புட்டு துணியும் துவைக்கணுங்கிறா. எப்படி துவைக்க போறோமோ? ஆத்து வெள்ளம் காத்து இருக்கு, அழுக்கு துணி நிறைஞ்சிருக்கு, அம்புட்டு துணியும் துவைக்கணுமே ராசப்பா. அழுது அழுது நீதான் துவைக்கணும் ராசப்பா. மவனே, நீ டெரர் ராஜப்பாவா? இரு, உன்னை இதே குளத்துல போட்டோ எடுத்து உன் வாழ்க்கைய நான் அளவுல படுத்தல. கேட்ட ராசப்பா. நானு நன்னு நானு நன்னு நானு நன்னு நானு நன்னு. என்னது எழுந்து விட்டு பில்டிங்கே தெரியுது? புரிஞ்சிருச்சா? பட்டியா? இந்த பார், வெளியில 8 பட்டி ராசா மாதிரி எனக்கு மரியாதை. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா 8 தடவை பட்டி பட்டி நீ பொட்டியை கிழிக்கிற. நீ எல்லாம் என்னையா ஒரு புருஷன்? ஒழுங்கா உனக்கு மாவாட்ட தெரியல, ஒழுங்கா உனக்கு சமைக்கிறதுக்கு வக்கில்ல, ஒழுங்கா ஒரு புள்ளைய பத்து கொடுக்க துப்பு இல்ல. ஒரு துணியை துவைக்காம பாருங்க, அது நீ கிழிச்சு கிழிச்சிருக்கு. அடிக்கிறியா? ഇവിടെ ഇനി ഇരിക്കുന്ന തുണികളെ കിളിക്കാതെ കണ്ട് തുറക്കണം, അല്ലെങ്കിലേ ഞാൻ എന്നെ കിളിക്കും. நின்னு கிழிப்பியா? இருக்கிற துணியை பூரா கிளியாம துவச்சு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கல. நான் டெரர் ராசப்பாடி ராசப்பா. மாமா துணிகிட்ட பேசி இருக்கு சரசு. நீ ஓவரே பண்ற, ஏவரே பாக்குற. நம்ம பொழப்பு இப்படி நாரி போச்சு. இருக்கட்டும், வீட்டுக்குள்ள தானே அடி வாங்குறான், வெளியாள் யாரும் பார்க்கல இல்ல. ஓகே டெரர், கொஞ்சம் இஸ்மாயில் பண்ணுங்க. இது என்ன கேமரா கையில வச்சிருக்க? கிளிக் பண்ணிட்டியா? பலாருன்னு வந்ததுல அதை பளிச்சுன்னு கிளிக் பண்ணிட்டேன். இந்த பாரு, முதல்ல கேட்காம வீட்டுக்குள்ள வந்ததே பெரிய தப்பு. இதை விட எங்க பர்சனல் விஷயத்தை போட்டோ எடுத்தது அதை விட தப்பு. இதுக்கெல்லாம் சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? நீ சட்டப்பிரகாரம் வரையா? அப்ப நான் ஒரு ஐடியா தரேன். இந்த போட்டோ எல்லாம் எல்லா பத்திரிகையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சட்டப்பிரகாரம் இன்னொரு பண்ணிக்க. பத்திரிக்கையா? ஐயோ, உனக்கு என்ன அவன் போல சொல்லியா? இப்பதான் நீ ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்திருக்க. நான் ஒண்ணும் பெருசா எதிர்பார்க்கல. ஒரு எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் வாங்கி கொடுத்தா போதும். எது? எலக்ட்ரானிக் டைப்ரைட்டரா? சரி, நீ நெகட்டிவ் கூட வாங்கி தரேன். நான் கேட்கறதெல்லாம் நீ வாங்கி கொடுக்கற வரைக்கும் உன் நெகட்டிவ் ரைட் என்கிட்ட பத்திரமா இருக்கும். அட பாவி, ஏய், அளந்தா அரை பாட்டில் உயரம் இருக்க மாட்டேன். எனக்கே எனிமாவா? இந்த பார், இப்ப சொல்றது நல்லா கேட்டுக்க. உனக்கு என் பொண்டாட்டி மாதிரியே ஒரு பொண்ணை கட்டி வச்சு அவ கையாளத்தனா அடி வாங்க விட்டு உன்னை வளர்ச்சி எடுக்கிற ராசப்பா இல்லடா, ராசப்பா இல்ல. பொண்டாட்டினா பேம்பரா பாக்கெட்டா உனக்கு? யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியத்து நாயே. அப்பா இப்பெல்லாம் ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு. எவனாவது பொண்டாட்டி அடிக்கிறான்னு தெரிஞ்சா போதும், அங்க தேடி வந்து அவனை அடி பின்னி எடுத்துறான். வர வர இவ சிலம்பல் தாங்க முடியல. பின்னாடி ஐயா பேசுற, பில் இருந்தா முன்னாடி போய் சொல்லியா? சும்மா இருமா. ஏற்கனவே இவகிட்ட அடி வாங்கின ரிக்ஷாரங்க இடுப்படிஞ்சு போய் அவ்வையார் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். தேவையா எனக்கு? அடுத்தவ புருஷனையே இப்படி அடிக்கிறாளே, அவளை கட்டிக்க போறவன் கதி பேயடி நான் அடிதான். ஆமாமா, பின்னி எடுத்துட மாட்டா. இருக்கிறது 5 அடி உயரம், என்னைய அதட்டியா நீ? இந்த திருட்டு மூஞ்சிக்கு பொண்டாட்டி அடங்கி போகணுமா? கொன்னுடுவேன் பவனே. ஒழுங்கா நடக்கல கை கால்லாம் உடைச்சிடுவேன் பொண்ணே. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதுதான் நடக்கணும். 2 அடி வருஷம் இருந்துகிட்டு என்னையவே பிளாக்மெயில் பண்றியா? இவகிட்ட மாட்டி விட உன்னைய. தினம் காலை நீ சாயங்காலம்
விடாம வாங்கி தர்றேன். ஏண்டா சும்மா சாப்பிடுறதுக்கு வயிற்று வளர்த்திருக்க உனக்கே இப்படி வலிக்குதே, கர்ப்பத்தை தாங்குற பொண்டாட்டி வயிற்றுல எட்டி உதைச்சிருக்கியே, அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். தண்ணி போட்டுட்டா நீ பெரிய தாதாவா? பொம்பளைங்க என்ன அவ்வளவு கேவலமா போச்சு உனக்கு? நாயே, எவ்வளவு பெரிய விஷயத்தை முடிச்சிட்டு வந்து இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்களே, உங்க வெள்ள மனசுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதமா, உங்களுடைய ஆசீர்வாதம். இவருக்கு வெள்ள மனசா உள்ள இருக்கோ? டேய், இல்லன்னா உனக்கு பொண்ணு பாத்துட்டு வருவாரா? எதுக்கு? கல்யாணத்துக்கு. உனக்கு வயசாயிடுச்சுன்னு இவரு வருத்தப்படுறாரு. எனக்கு வயசாயிடுச்சுன்னு சார் வருத்தப்படுறாரா? இல்ல நீங்க உள்ள போங்க, நான் கொஞ்சம் தனியா பேசுறேன். உள்ள போ. தனியாவா? என்ன எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். உன் குடும்பத்துல எதனா வேலை போகாத டிக்கெட் இருந்தா அதை ஏன் தள்ள கட்டி வைக்கலாம் பிளான் பண்றியா? அப்படி கட்டுறதுக்கு நீ என்ன இழிச்ச வாயனா? எனக்கு அல்வா கொடுத்தவனாச்சே. புத்திசாலி, என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கேன். பட்டி பட்டி எது? இத பார், நான் கட்டிக்க போற பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ஒரு பட்டியலே வச்சிருக்கேன். சீக்கிரம் போயிட்டு வா. 1 கண்டிஷன் நம்பர் 1, முதல்ல நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு வாயே இருக்கக்கூடாது. வாயி ஏப்பா, வாய் இல்லாம இருந்தா எப்படி படிக்கிறது, எப்படி பேசுறது? பேசவே கூடாது, ஊமையா இருக்கணும். ஊமையாவா? ஏன் ஏன் ஏன்? என்ன ஏத்து பேச கூடாது இல்ல? பொண்டாட்டி என்ன ஏத்து பேசினா மத்தவங்க என்ன மதிக்க மாட்டாங்க. சூப்பர் ஐடியா. நெக்ஸ்ட், அவ படிச்சிருக்க கூடாது. அவதான் ஊமையாச்சு, அப்புறம் எப்படி படிப்பா? ஒருவேளை படிச்ச பிறகு ஊமையா இருக்கலாம்ல? படிச்சிருந்தா வேலைக்கு போயிடுவா, வேலைக்கு போனா சம்பாதிச்சிருவா, அப்புறம் எனக்கு மரியாதை இருக்காதுல்ல? அப்ப உன் பொண்டாட்டி சம்பாதிக்கப்படாது. ரொம்ப நல்ல எண்ணம். அப்புறம் முக்கியமான கண்டிஷன், அவ பயந்தாங்கொல்லியா இருக்கணும். பயந்தாங்கோடியா? கிடப்பா கிடப்பா. ஆமா, எதுக்காக பயந்தாங்கொல்லியா தேர்ற? இல்ல உதவாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும்ல, கொஞ்சம் வீக்கா இருக்கு. மொத்தத்துல நீ கட்டிக்கிற போற பொண்ணு என் பொண்டாட்டி மாதிரி இருக்கப்படாது, அதானே? அப்பா. புரியுது புரியுது. என் பொண்டாட்டில நான் அடி மிதி வாங்குற மாதிரி உன் பொண்டாட்டில நீ வாங்கப்படாதுன்னு கலட்டிக்கிற, அப்படித்தானே? ஆமா, நான் எப்பவுமே கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா. நாளைக்கே உனக்கு பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்றேன். உன் போட்டோ ஒண்ணு இருந்தா குடு. வாயில போட்டு இந்த மாதிரி பழத்தை பட்டு போகும். இருக்கா இப்ப புரியும். உட்காரியா? இங்க வந்து உட்காரு. மண்டி போடு. மண்டி மண்டி போடு சொல்லல. கையை நீட்டு. எதுக்கு? அன்பளிப்பு கொடுக்கறது. அப்ப சரி அப்ப சரியா. என்னையா என்ன சொன்ன? 5 அடி 2 அங்குலம் உள்ள புள்ளனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறவன. அப்புறம் வேற என்ன சொன்ன? என்ன சொன்ன? அவருக்காக நான் ஓமையா வேற நடிக்கணும்ல? ஒன்ன உயிரோட விடக்கூடாது. எது செஞ்சாலும் கேட்டு செய்யணுமே நினைச்சது தப்பா? பார்வதி. என் பேர் பார்வதியா? இல்ல பரமேஸ்வர பொண்டாட்டிய கூப்பிட்டுக்க. எது செஞ்சாலும் என்ன மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க. என்னது மன்னிக்கிறதா? உன்ன மாதிரி மாமா பசங்களை மன்னிக்கவே கூடாது. மாமாவா? பின்ன வேற எப்படியா கூப்பிடுறது உன்ன? நான் மாமாவா? ஆமாடா. தாவா? ஆமாடா. அப்ப நீங்க எனக்கு ஐயா, நான் உன்னை விட பெரியவளா? அக்காவா நான் உனக்கு? இல்ல மரியாதையா டான்ஸ் சொன்னீங்கல்ல, அப்ப நான் மரியாதையா ஒரு அக்கா தான். அது நான் உனக்கு கொடுத்த மரியாதை. உங்ககிட்ட நான் மரியாதை கேட்டேனா? தப்பு தப்பா இங்கிலீஷ் வரியா? தப்பா இங்கிலீஷ் பேசுறா அதுக்கு தனி அடியா? என்னையா புலம்பிட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு காலையில பொம்பளைக்கு நல்ல அபிஷேகம் நடக்கணும் ஜோசியம் சொன்னா அது அப்படியே நடக்குது. எப்ப அப்படின்னா தெரியல. அம்மா தாயே, நான் போறேம்மா, என்னை மன்னிச்சுக்கமா. நாளைக்கு வச்சுங்க. நீ இப்படியே வெளியில போனா என்ன எல்லாரும் ரவுடி நினைப்பாங்க. மூஞ்செல்லாம் நல்லா தொடச்சிட்டு தலையெல்லாம் வாரிட்டு போ. தலை வரவா? சீப்பு இல்லையா? நல்லா வரைக்கா. கைய வச்சு பாக்கிக்கிறேன். நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாலே பெட்டரா இருந்தது. மூஞ்சை தொடச்சிட்டு போயா. என்ன அடி குள்ளா இருக்குடா உனக்கு? ஏய் 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 ஏய், இந்தா இங்க எதையோ போட்டுட்டு போறியே, எடுத்துட்டு போ. இந்தா எதுக்கு? சார் வாங்க ப்ளீஸ். முதல்ல வாடா போடா சொல்லி அடிச்சீங்க, இப்ப சார் சொல்லி வெளுக்கிறதுக்கா? நான் வரமாட்டேன், உடம்பு தாக்காது. அது இல்லைங்க சார். வேற எது? நீங்க சொன்ன மாப்பிள்ள இவர்தானா?
ஆமா 5 அடி 2 அங்குலம். கண்டிஷன்ஸ் போட்டது இவர்தானா? ஆமா 5 அடி 2 அங்குலம். இவர் உங்க ஃப்ரெண்டா? ஆமா 5 அடி 2 அங்குலம். என்ன சார் இது? எதுக்கு எடுத்தாலும் 5 அடி 2 அங்குலங்கிறீங்க? வேற எப்படி சொல்றீங்க? உயரத்தை கூட்டி எத்தனை சொல்றீங்க? உயரத்துல என்ன சார் இருக்கு? இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆஹா. என்னடா இது? என்ன போட்டோ பார்த்தோன்னு பேச்ச மாத்திட்டீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அடி வாங்குறதுக்கு முன்னாலேயே போட்டோவை காட்டியிருக்கலாம் போல் இருக்கு. சரி, அப்ப நான் சொன்ன மாதிரி காலையில வந்து கோயில ஊமியா நடிக்கிறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். ஒருத்தனை ஏமாற மாட்டேங்கிறானா? யோ ஒரு டீ போடியா? ஸ்ட்ராங்கா போடவா லைட்டா போடவா? கடனா போடியா? கடலை போடுறதா? என்னண்ணா வாட்சி வரலாம் கையில போட்டிருக்கீங்க, கடலை போட சொல்றீங்க? எல்லாம் ஒரு செட்டப் தான். போடியா? உங்ககிட்ட ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறதுக்காக நாங்க என்ன கோமணம் கட்டிட்டு வர முடியும்? ஏனுங்கண்ணா விஷயத்து பிடிங்கண்ணா, நல்லா பிடிங்க. அட இருக்கிறது 4 முடி, அது இந்த சிவ நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. பின்னாடி இங்கங்களாண்ணா? நல்லா ஓகே. ஆமா, இப்படி படிய வாரிட்டு யார பார்க்க போறீங்க? சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவரீங்க. சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவரீங்க. அவர் எப்படி போய் பாக்குறது? அவரை போனா பாக்கலாம். யோ அவர் செத்து போய் 10-20 வருஷம் ஆச்சு. அப்புறம் அவர் பாக்குறதா நீ போனா பாக்கலாம். என்னங்கண்ணா ஆடு மாட்டெல்லாம் வச்சு படம் எடுத்தாரு, நம்மளே வச்சு படம் எடுக்க மாட்டாருன்னுட்டு 2.5 ஏக்கர் பூமியை வித்து கரன்சியா கொண்டு வந்த. என்னவா கரன்சியா? இதுலயா? இப்ப அவர் செத்து போயிட்டாருங்கிறீங்க. நான் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? எந்த தேவரை போய் பாப்பேன்? முருகா நீ தாண்டாப்பா எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டணும். முருகா. சூப்பர் பார்ட்டி ஒண்ணு போகுது. அண்ணா என்ன டீ எடுத்து பிளாஸ்டிக் ஊத்தி வை, வந்து குடிச்சுக்கிறேன். குடிச்சிட்டு போடுங்க. அட இப்ப குடிச்சா கடனே, வந்து குடிச்சா வந்தே போடுங்க. போய் எடுத்து வை. மண்டையில மேலையும் ஒண்ணு இல்லாம உள்ளேயும் ஒண்ணு இல்லாம ஒரு பாட்டி வந்திருக்கேன், அவனை கரெக்ட் பண்ணி வந்துடுறேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களே. ஏனுங்கண்ணா சத்த முன்னாடி சீக்கிரம் பாத்தீங்களா? அது இல்லைண்ணே, உங்களை ஏவிஎம் ஸ்டுடியோலயோ வாகன ஸ்டுடியோலயோ ஷூட்டிங்ல பார்த்த மாதிரி இருக்க. ஸ்டுடியோ பேர்லாம் சொல்றீங்க? அப்ப நீங்க சினிமாக்காரங்களா? அப்ப மட்டும் இல்லைங்க, இப்பவும் நான் சினிமாக்காரன். சினிமாவில என்ன இருக்கீங்கண்ணா? நானுங்களா அரசியல்ல வந்து கிங் மேக்கர் மாதிரி, சினிமாவில நான் ஹீரோ மேக்கர். இப்போ இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வரணும்னா டைரக்டர் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஜனக்கூட்டத்துல போய் அவங்க தேடிட்டு இருக்க முடியாது. அது எப்படிங்கண்ணா? அதெல்லாம் நானே கண்டுபிடிச்சேன். நானு இருக்குது, அதுக்கு தானே வந்துட்டேங்க. அதாவதுங்க உங்களுக்கு இவர் தெரியும், ஏபி நாகராஜன். ஆமா, அந்த கந்தன் கருணை திருவிளையாடலு ராஜா வா. அவரு ஆண்டி பண்டாரம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுக்கு தான் ஹீரோ தேடிட்டு இருக்காரு. அண்ணா நானு இந்த கண்ணாடி சத்த பிடிங்கண்ணா. தலை செய்ய வேணுமா? பொட்டி பொட்டிங்களா? பொட்டி கையில வச்சு எப்படி தலை செய்வேன்? கொடுத்தா தானே தலை செய்ய முடியும். சரி சரி. ஆனா தலை செய்ய பிரயோஜனம் இல்லையே. என்ன டைட்டில் ஆண்டி பண்டாரம் முருகன் சப்ஜெக்ட், அதனால மொட்டை அடிச்சு இதெல்லாம் கழட்டிட்டு ஒரு உத்தராட்சத்தை மாட்டி கோமலத்தை கட்டிக்கணும். படம் முழுக்க கோமலங்களா? இல்ல நீங்க வள்ளி தேவனையோட டூயட் பாடும் போது நல்ல ரிச்சா காஸ்டியூம் போட்டுக்கலாம். 2 ஹீரோயினுங்களா? முருகன்ல ஹீரோ யார் யாருங்கண்ணா? வந்து வள்ளிக்கு சிம்ரன் போடுங்க, தேவயானிக்கு ரம்பா போடுங்க. அப்ப நக்மா வள்ளிக்கு தோழிய போட தீர்ந்து. மொட்டை எப்படிங்கண்ணா? ஆனா அது என்ன பெரிய விஷயம், சந்தன படத்துக்கு போறான். உட்கார அடிச்சு விடுறேன், இல்ல கத்தியில வச்சுக்கல. உட்காரு, நல்லா உட்காரு. அப்படி உட்காரு. டேய் தண்ணி விடாடா. அடா 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 அடா, என்ன கெட்டப்பு, என்ன கெட்டப்பு. அந்த பழனி முருகனே நேர்ல வந்து நான் வா எப்படி இருக்க அப்படின்னு கேக்குற மாதிரி. சிவாஜி சாருக்கு அப்புறம் போட்டோ வேஸ்டுக்கு பொருத்தமான ஒரே ஆர்டிஸ்ட் தான். நல்லா யோசனை பண்ணிப்பாரு, இந்த கெட்டப்ல மயில் மேல ஏறி அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து நானே இருக்க மயில் செத்துறாதுங்களா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் அவங்க கிராபிக்ஸ் பண்ணுவாங்க, லண்டன்ல போய் பண்ணிட்டு வருவாங்க. நான் போய் ஏபி நாகராஜ் சார் அனுப்பிச்சு வைக்கட்டுமா? நானும் வரணுங்கண்ணா. ஐயோ நீங்க வந்தீங்கன்னா பிச்சைக்கார நினைச்சு உள்ளே விட மாட்டாங்க சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் போய் அவர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவர் வந்து பார்த்தாருன்னா வேஷ பொருத்தம் பிரமாணமா இருக்குன்னு அட்வான்ஸ் செக்காவே கொடுத்துருவாரு. ஏபி நாகராஜன் நான் எப்படிங்கண்ணா தெரிஞ்சுக்கிறது? ஓ அது ஒரு பிரச்சனை இருக்கோ. அதாவதுங்க யாரு வந்து நீதான் ஆண்டி பண்ணாருமான்னு கேக்குறாங்களோ அவரு தான் ஏபி நாகராஜன். நக்மாவை மறந்துடாதீங்கண்ணா. நக்மாவை நானும் மறக்க மாட்டேன், இனிமே நீயே என்ன மறக்க மாட்டேன். அண்ணா அண்ணா பொட்டிக்குள்ள பூமி வித்த காத்துல இருக்கு, ஜாக்கிரதை. முருகா வழிய காட்டுட்டா, வழிய காட்டுட்ட. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிவேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன். அடி வாங்க போற நீ பொண்ணை காட்டுன்னு கூட்டு வந்துட்டு முருகன் பேர சொல்லி அழுதுட்டு இருக்க நீ. சும்மா ஒரு டைம் பாத்தீங்கப்பா, பொண்ணு வரும்ல. உங்க அண்ணனா கணேசா? வந்துருச்சு. என்னது பொண்ணு வந்துருச்சு.
வந்தாச்சு. ஏய் எல்லாம் முழு கலக்கலன்னு கொள்கோன்னு இருக்குடா. இந்த பொண்ணுக்கு தொண்டையில ப்ராப்ளமா? பேசாதுல்ல? எங்க ஊர்ல பேசாதவங்களுக்கு தான் ஊமென் பேரு. உங்க ஊர்ல? எல்லா ஊர்லயும் அப்படிதான். அப்புறம் ஏதோ ஒண்ணுக்கு ரெண்டு செக் பண்ணிக்கோ. இரு நான் ஃபாலோ பண்றேன். என்னமா வேணும்? 5 ரூபா. 10 ரூபா கொடுமா. 5 ரூபா. திரும்ப இல்லம்மா, அப்புறம் தரேன். சொல்றேன் இல்லம்மா, திரும்ப வரும்போது தரேன். என்னப்பா பொண்ணு எப்படி? பொண்ணு அழகாதான் இருக்கு. ஆனா ஊமையாச்சே. அத நான் டேஸ்ட் பண்றேன். ஆஹா, ஆரம்பத்திலே இவ்வளவு வருத்தமா இருக்கானே. இவன் எப்ப அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது, எப்ப அடி வாங்குறது, நான் பார்த்து ரசிக்கிறது. முருகா, நான் நினைச்சது நடக்கணும்ப்பா. அப்பதான் உனக்கு நாக்கல, சீ, எனக்கு நாக்கல வேல் குத்துறேன். இது சத்தியம். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவை கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவை கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. என்ன நந்தி வளர்ந்துருச்சு? விளாடாதப்பா. மேட்டு ஓகேவா? டபுள் ஓகே. எப்படி? அவ ஊமையா இல்லையான்றத செக் பண்றதுக்கு அவ கால் கிட்ட தேங்காய் உடைச்சேன். அவ கத்தவே இல்ல. அதுவும் இல்லாம ஏன் என் கால் கிட்ட தேங்காய் உடைச்சேன்னு என் மேல சத்தம் போட. அப்ப சொர்ணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால டபுள் ஓகே. நான் சொல்லல ஊமை என்ன. இன்னொரு டெஸ்ட் இருக்கு. என்னது? அத நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. பிரியா, இது யாருன்னு உனக்கு தெரியுமாமா? என் புருஷன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. காரு பங்களான்னு வசதியோட வாழ்ந்தவங்கம்மா நாங்க. கூட பழகின பாவி ஒருத்தனே என் புருஷனோட சாவுக்கு காரணமா இருந்துட்டான். ஆனா ஒண்ணுமா, எங்க குடும்பத்தை கெடுத்து அவனே தெய்வம் வாழ விடல. இந்த ஊரை விட்டு விரட்டிடுச்சு. ஏமா நல்ல நாள் அதுமா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இந்தப்பா பாலை எடுத்துக்கிட்டு உள்ள போடா கண்ணு போ. ஆளையே காணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பயந்து ஓடிட்டாரோ? இருந்தாலும் இருக்கும். மணமேடையிலே வெட்ட போற ஆடு மாதிரி திரு திரு முழிச்சிட்டு இருந்தாரு. என்ன இவ்வளவு பயந்துட்டு வந்தவ தைரியமா புடிச்சிட்டாலேன்னு பாக்குறியா? இத பாரு, நான் தைரியமா வந்திருந்தா நீ பயந்து ஓடி இருப்பல. கடிக்க கூடாது பாரு. என் புருஷன் இல்லையே, ரூம்ல போர் அடிக்குமேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு நீ வந்திருக்க. கொஞ்ச நேரம் பேசலாமா? பேசு. நாகராணியா நாகராஜாவா? பாட்டி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்குள்ள நீ எங்க வர? இத குடுக்கத்தேன். முட்டை இருக்கு. நான் என்ன உள்ள போய் ஆம்லெட் போட போறேன்? பச்சை முட்டைக்கு பவர் ஜாஸ்திடா. பாம்பு கூட பெருசா படம் எடுக்குது. எதனால? பச்சை முட்டை குடிக்கிறதுனாலதான். இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்லாத, எனக்கு விளங்கிருச்சு. டேய்,
உங்க தாத்தா கூட இப்படி தாண்டா சொன்னா கப்புனு பிடிச்சுக்குவாரு நீ போயிடு அப்புறமா பேசலாம். இது வேற வளவளன்னு. இத பாத்தியா அவன் பாம்பு புத்துக்கு தான் முட்டையை கொண்டு போவான். நான் ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முட்டையை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீதான் ஊமை சொல்ல முடியாதே. எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதை தான். ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சிருக்க பால் பழம் இதெல்லாம் மட்டும் தான் நீ சாப்பிடணுமே தவிர முட்டை ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் எனக்கு தான். டோன்ட் டச். ஜாக்கிரதையா இருக்கட்டும். பாம்பா பார்த்த மாதிரி பதற. ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த பயமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பேச பேச அப்படியே மகிழ்ச்சி மயங்கின பாம்பு மாதிரி என் பக்கத்துல வந்து படுக்க போறப்ப. முட்டை எதுக்கு நீ கேட்கலையே? முட்டையுடைய மகத்துவத்தை இன்னும் ஒரு நேரத்துல நீ தெரிஞ்சுக்க போற. என்னது முட்டை உடைஞ்சிருக்கு? யாராவது குடிச்சாங்களா? நீ குடிச்சியா? அந்த பாட்டி குடிச்சிருக்கும். அது ஒரு டைப்பான பாட்டி. ஓ முட்டையை பார்த்தா பாம்பு வரும் பயப்படுறியா? பாம்புனா உனக்கு ரொம்ப பயமா? நமக்கு ப்ராப்ளமே இல்ல. ஏன்னா நான் சின்ன வயசுலயே ஓடுற பாம்பை கையில பிடிச்சவன், நிக்கிற பாம்பை எட்டு வச்சவன், ஏன் பாம்பு கூட படுத்து வளர்ந்தவன். இவ்வளவு ஏன் நான் பிறக்கும் போது எங்க அம்மா பாலநாகம்மா படத்தை டிவியில பாத்துருக்காங்க. அப்படின்னா பாரு, எங்க பரம்பரைக்கு பாம்பு ஒரு அங்கவஸ்திரம் மாதிரி. எங்க பரம்பரைக்கு பரமசிவன் பரம்பரைன்னு ஒரு பட்ட பேர் இருக்கு. என்ன புசு புசுன்ற பாம்பா? மயக்கம் போட்டு விழுந்துட்டாரே. சுப்பி எல்லாம் உன்னாலதான். என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு? பாம்பை பார்த்ததுனால ரொம்ப பயந்து போயிருக்காரு. சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம்ல? 2-3 நாளைக்கு அதை பத்தி பேசவே கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் நைட் கட்டா? శ్రీదేవి శ్రీదేవి వస్తున్నాను. ఏంటి అర్జెంట్? ఎందుకు మేల వచ్చి ఉడనే? మీ వయసు అంతా స్లో, నా వయసు అంతా ఫాస్ట్. మీరు వచ్చి నాకు భర్త భగవంతుడా? చూడరే కేಳು. ఒక మనిషి మన ఇంటికి టెలిఫోన్ కనెక్షన్ ఇవ్వడానికి వస్తాడు. ఆడి దగ్గర డబ్బులు ఇచ్చి కనెక్షన్ కరెక్ట్ గా ఇస్తాడని జాగ్రత్తగా చూడు. ఏంటిది ఓపెన్ మూడు మూడు. అబ్బా దేవుడా చెడుకుంటావారా? கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆள் வருதா? நம்ம ஊர் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல என்னைக்கு కరెక్ట్ టైం వదిలిరుగా నీ కనెక్షన్ கொடுத்து కాస కరెక్ట్ பண்ண வேண்டியதான். రెడ్డి గారు ఈ రోజు మీ ఇంటిలో నేనే కనెక్షన్ బాగా చేస్తాను. ఎవరండి? నేనండి. తెలుగు ఇది ஒரு సౌర్య. ఎంత బొమ్మలై వేణాலும் వాడి పడి சுதந்திரமா கூப்பிடலாம். ఏం కావాలి? కావాలియా? என்ன இந்த மாதிரி நம்மளை பார்த்தோன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு காவாலின்னு. తెలుగు తెలీదా? என்ன வேணும்னு கேட்டேன். ஓ இது தெலுங்கு காவாலியா? நான் தமிழ் காவாலி நினைச்சேன். ஏமா கையில கலர் டெலிபோன் வச்சு பார்த்து இல்லையா? டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்க வந்திருக்கேன். మీ ఇంట్లో నానే కనెక్షన్. ఇప్పుడు అర్థమైంది. లోపల రండి. ஏமாண்டே எங்க கனெக்ஷன் கொடுக்க சொல்லுங்க. இங்க விடலாமா? నాకు డబుల్ కనెక్షన్ కావాలి. பெரிய வீடுல எத்தனை கனெக்ஷன் கொடுத்தாலும் தாங்க. எங்க விடணும்? బెడ్రూమ్ లో. எடுத்தோன்னு பெட்ரூமா? நான் படுத்துக்கிட்டே டெய்லி గుంటూరుకు 2 ఎస్టేట్ பேசணும். 2 எஸ்டேடியா? గుంటూరులో ఎవరు ఉన్నారు? నా మావయ్య. మామయ్య? இப்ப ஒரு பெருசு போச்சு. அது யாரு? உங்க அப்பாவா? నా హస్బెండ్. అది కడకది కడవ. ఓహో గుంటూరు మామ சிறு வயசு. అయ్యో చాలా అందంగా ఉంటాడు. அதான் டெய்லி 2 எஸ்டேட். நல்ல குடும்பம். வாங்க கனெக்షన్ கொடுக்கலாம். ரெட்டி గారు పోయిందా? గోయిందా? రండి రండి. ఇదే బెడ్రూమ్. బాగుందా? చాలా బాగుంది. என்னது கட்டில் பளபளபளன்னு புத்தம் புதுசு மாதிரியே இருக்கு. யூஸ் பண்றதே இல்லையா? రెడ్డి గారు అడిக்கடி టూర్ போயிடுவாరు. மாசத்துல ஒரு நாளோ 2 நாளோ இதுல படுకుంటారు. ஐயா என்னது விளங்காத ஆளா இருக்கான். இதுவே நானா இருந்தா இந்த டூர் போற வேலைக்கெல்லாம் வேற ஆளை வச்சுட்டு 24 மணி நேரம் இங்கே கிடப்பேன். சரி விடுங்க. போன எங்க வைக்கணும்? నేను పడుతుக்கிட்டே பேசுறதுக்கு வசதியா வைங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் படுங்க. ఎందుకు? இல்ல நீங்க எப்படி படுப்பீங்க, எப்படி கை நீட்டு போன் எடுப்பீங்க தெரிஞ்சா தானே நம்ம போன வைக்க முடியும். பொசிஷன் தெரியும் நமக்கு. సరే படுங்க. ఇలా పడుకుంటారు. இப்படிதான் படுப்பீங்களா? ఇట్టు ఫోన్ తీస్తారు. ஆஹா ஆஹா. ఏంటి? இல்ல வைக்காத போனே ஒரு ஸ்டைல் எடுக்கிறீங்களே. இன்னொரு போன் எடுங்க. போன் கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? இந்தம்மா அம்மா இதம்மா உங்க கையால போன் அப்படி வைங்கம்மா.
హలో குண்டு இருக்கு అవునా இஸ்டீடு இன்னைக்கு கனெக்ஷனே கொடுக்கலையுமா சீக்கிரம் கொடுங்க அம்மா அதான் கிட்ட கொடுங்க. பேசணும் என்ன படிக்கிறீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா இப்போ நீங்க இப்படி படுத்துருக்கீங்க ரெட்டியாரு இங்க படுத்திருக்காரு உங்களுக்கு வந்து நைட்ல குண்டூர்ல இருந்து எஸ்டிடி வரும்போது அவருக்கு நெல்லூர்ல இருந்து ஒரு ட்ரங்காலாவது வராதா நைட்ல வந்தா அவர் எப்படி எடுக்க முடியும் కరెక్ట్ కరెక్ట్ தெரிஞ்சாதான் நான் போன வைக்க முடியும் ఏడుங்க ஐயோ என்ன எப்படி படுக்கிறீங்க నేను రెడ్డి గారి పక్కన ఇలా పడుకుంటాను அப்போ கிட்டத்தட்ட நான் ரெட்டியாராவே நினைக்கிறேன் ఫోన్ చేయండి தேங்க்யூ ரெட்டியார் గారు கனெக்ஷன் జరుగుతుంది ஓகே இங்கே வச்சலாம் போனேன் ஐயோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுல நீங்க எப்படி தள்ளி படுங்க ఎందుకు நீ படுங்க சொல்றேன் அம்மா ரெட்டியார் வந்து டெய்லி இங்க படுக்கிறவரா இருந்தா பரவாயில்ல அவர் மாசம் பூரா டூர் போயிட்டு மாசத்துல ஒரு நாளோ 2 நாள் தான் இங்க படுக்கிறாரு மறந்த மாதிரி அவர் அந்த பக்கம் படுத்துறாரு நீங்க இந்த பக்கம் படுத்துறீங்க நைட் ஒரு 12 மணிக்கு மேல குண்டூர்ல இருந்து மாமா எஸ்டிடி பண்றாரு நீங்க போன எடுக்க வேணாமா கரெக்ட் தெரிஞ்சா தானே நான் போன வைக்க முடியும் எடுக்க போனேன் நீங்க ரெட் பொசிஷன் கொடுக்கலையே அப்ப முழுசாவே நீங்க நான் ரெட்டியாரா நினைக்க ஆரம்பிச்சீங்க ஆமா. தேங்க்யூமா ஓகே ஓகே எடுங்கம்மா எடுங்க அம்மா ஓகே சரிம்மா ரசியா இருக்குங்களா కొద్దిగా కష్టంగా ఉంది அப்படியா ஐயோ இப்ப எடுங்கம்மா ஓகேவாம்மா அப்ப இங்கே போன வச்சலாமா ஓகே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏமா ఒక సాధారణ టెలిఫోన్ కనెక్షన్ இவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா கொடுக்குறீங்களே அதுவா நான் வந்துமா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் எனக்கு வந்து கஸ்டமருடைய சந்தோஷம் தான் முக்கியம் ஐயோ போன வருஷம் நவம்பர் 26ஆம் தேதி முன்னாடியே உங்களை பார்க்கலையே ஏன் நவம்பர் 26க்கு என்ன அந்த தேதியில தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அடடடடா. போன் அடிக்குது இந்த கனெக்ஷன் கொடுக்கலையுமா இது உங்க வீட்டு காலிங் பல்லு அந்த ரெட்டியார் வந்திருப்பா ரெட்டியாரா ஐயோ உங்க வீட்டுக்காரமா ஏமி பயப்படாது அத நான் பாத்துக்கிறேன் அதையா ஆமாமா வருங்கம்மா அவங்க வருங்கம்மா உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு எனக்கு இந்த மாதிரி முன்ன தப்பு பண்ணி பழக்கமில்ல ఎప్పుడు తప్పే చేయలేదా தப்பு பண்ணிருக்கம்மா இந்த மாதிரி மாட்டினது இல்ல అదంతా నేను చూసుకుంటాను ఇన్న 2-3 నాళ్ళకి ఇక్కడే ఉండి எல்லா ரூமுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டா போவாలి 2-3 நாளா உங்க வீட்டுக்காரர் ஒத்துவானா உங்களை என் சொந்தக்காரன்னு சொல்றேன் నేను తెలుగువాడా ஒரு நாமத்தை போட்டு வேஷ்டியை கட்டினா நீரு தெலுங்கு வள்ளே ஏமா பொம்பளைடாவா பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ள இதே மாதிரி சம்சாரம் அமைஞ்சா எப்படி இருக்கும் எடுக்கொண்டல வாடா టెలిఫోన్ కనెక్షన్ ఇచ్చారా అది ఎవరయ్యా నువ్వు? చెప్పండి అది మా మా కొడుకు మీ మామ కొడుక మీ మామ కొడుకు ఉన్నట్టే నాకు తెలియదే లేదు లేదు నేను చిన్నప్పుడే సీట్ల నుంచి ఓడి ఉంటే ఇప్పుడు ఇక్కడ టెలిఫోన్ డిపార్ట్మెంట్ లో లైన్ మ్యాన్ గా పని చేసుకున్నాను టెలిఫోన్ కనెక్షన్ కొడుకు అన్నప్పుదా మామ కొడుకుని తెలిసింది ఏంటయ్యా మీరు మెడ్రాస్ కు వచ్చినప్పుడు బీటుకు రాకుండా ఏంటి లేదు నేను టెలిఫోన్ కనెక్షన్ ఇంకే వచ్చినప్పుడే ఈ రిలేషన్షిప్ పెరుగుతుంది పెరిగిందా లేదు తెలిసింది తెలుగు టచ్ అయిపోతుంది కదా మీరు కనెక్షన్ ఇవ్వండి இன்னைக்கு 4 நாள்ல ரேப் செய்யுங்க நான் தான் சொன்னேன் నా పెళ్ళ చెప్పినట్టుగా మీరు ఇంకే ఇరుందే రేపే చెయ్యండి రామ இது என்ன புருஷனே ரேப் பண்ண சொல்றேன் ஐயோ ரேப்னா நாளைக்கு ஓஹோ எனக்கு தெலுங்கு அளவட்ல நான் சொல்லி தரேன் பாவா ஓகே நல்ல குடும்பம் அது டேய் இவ்வளவு பெரிய உருட்டுக்கட்டை எடுத்துட்டு எங்கடா போற ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உருட்டுக்கட்டை எதுக்கு நேத்து ஒரு பாம்பு வந்து என் ஃபர்ஸ்ட் நைட்டே கெடுத்து விட்டுருச்சு அந்த படம் எடுத்த பாம்பு அடிக்கிறதுக்கு இந்த உருட்டு கட்டை போருக்கு போற மாதிரி போனா பொண்ணு பயந்துருவா இப்படி கூட ஓகே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்தாடா இத வச்சுக்கோ இது என்னத்துக்கு மறுபடி இத பாரு தப்பி தவறி பாம்பு வந்தா இத வச்சு ஊது அப்படியே அடங்கிரும் ஓ நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் எப்படிப்பட்ட பாம்பும் மகிழி வாச்சா அப்படி அடங்கிடணும் போட நீதானா எங்க பாம்பு இந்த காது குத்திச்சேன்னு இந்த அப்படி ரூம் முழுக்க வாசிச்சு பார்த்துட்டேன் பாம்பையும் காணும் பொந்தையும் காணும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னோன்னு வைக்கப்படுறேன் ஓ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியலையா ஐ வில் டச் யூ நீ வாசிக்க கூடாது கமான்
முதல்ல நீ என்ன பண்ண போறனா, பாலை ஊத்தி எனக்கு கொடுக்குற, நான் சாப்பிடுறேன். அப்புறம் நான் உனக்கு ஊத்தி கொடுக்குறேன், நீ சாப்பிடுற. அப்புறம் ஸ்வீட்டை நீ எடுத்து கொடுக்குற, நான் சாப்பிடுறேன். அப்புறம் நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், நீ சாப்பிடுற. அப்புறம் பழத்தை நீ உரிக்கிற, நான் சாப்பிடுறேன். அப்புறம் பழத்தை நான் உரிக்கிறேன், நீ சாப்பிடுற. டேய், அதுக்குள்ள விடிஞ்சிரும். சட்டு புட்டுன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு கட்டுப்படிடா. ஒரு கிழவி வந்து கைட் பண்ற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அவ்வளவு கேவலமா போச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் வெறும் கட்டி பிடிக்கிறதானா? ஒரு பாட்டு முடியல, அதுக்குள்ள அவ பாட்டுக்கு போயிட்டா. இத வாச்சு கூப்பிடுவோம். ஐயோ, இத வாச்ச பாம்பு தான் வரும். அடியே என்ன பாட்டி, அங்க என்ன உசுப்பி விட்டு வந்து இங்க வந்து கொண்டு விட்டு படுத்திருக்கா? எங்க என் பொண்டாட்டி? ஒழுங்கா சொல்லு, இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். டேய், அங்க படுத்திருக்காடா. ஏய், அங்க உள்ள தனியா நான் உலக மாதிரி படுத்து கிடக்குறேன், இன்னும் உலகைய குறுக்க போட்டு படுத்திருக்க. ஓ, பாம்பு வந்து அடிக்கிறதுக்கா? ஏடு உலகைய உள்ள போயிட்டு. டேய், உலக்க போடுறா. இங்க வா, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். இங்க வாடா. உலகத்தை மட்டும் பாம்பு வராதா? அவ பக்கத்துல மட்டும் உலக இருக்குது, உன் பக்கத்துல உலக இல்லையே. டேய், உலக்கைய பத்தி தெரிஞ்சுக்காதவன் எப்படா உலகத்தை பத்தி புரிஞ்சுக்க போற? அவ 3 நாளைக்கு வெளியில படுக்கணும், நீ 3 நாளைக்கு உள்ள படுக்கணும். ஓ, உள்ள வெளியே மேட்ரா? அந்த 3 நாட்கள். ஆமா, 3 நாளைக்கு நான் எப்படி தனியா உள்ள படுத்துக்குவேன்? பாம்பு படாத மாதிரி படுத்துமே. என் பக்கத்துல படு. பாம்பு என்ன பண்ணுது நான் பாக்குறேன். நான் பாம்பு கூட படுத்தாதான் பாதுகாப்பா இருப்பேன். எங்க என் மகுடி? ரெடியார் சார், ஏட்டா, உங்க வீட்டுக்கு போன் கனெக்ஷன் கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. நேத்து வர முடியல, நாளைக்கு வந்துடுறேன், எங்கேயும் போயிடாதீங்க. அப்போ நேத்து டெலிபோன் கனெக்ஷன் குடுக்கறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் எவரு? அப்படியெல்லாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. வந்திருக்க மாட்டாங்களா? அப்போ நான் பொண்டாட்டி ஒரே தொங்கனா கொடுக்கானே, நீ ஏன் சொல்றா? நான் என் வச்சுக்கூடா ஒரே துர்மார்க்குடா. நான் பைட்டிக்கு நான் பொண்டாட்டி செய்யறேன், நீ ஏன் பண்ணியா? மஞ்சு வாடா, டெலிபோன் கனெக்ஷன் மாறுதிக்காரங்க லோபலிக்கு போவேன், அடிச்சிருவேன். சும்மா கத்திட்டே இருக்க. இந்த பாரு, டக்குன்னு நெஞ்சு அடைச்சுன்னா அப்புறம் சங்குதான். ஏற்கனவே வயசாகி போச்சு. எனக்கும் வயசாகி போச்சா? என்ன கேட்டா உன் சம்சாரத்துக்கு ஏன் ஆகுன்னு கத்திட்டு இருக்க. பாரு, மதுரை மணவாடு அப்படியே நேர்ந்து ஜாயின் ஃபேமிலியா இருப்போம். விட்டா என் ஃபேமிலியில மெம்பர் ஆயிடுவ நீ. மெம்பர் சாதாரண மெம்பர் இல்லையா, லைஃப் மெம்பர். ஏதோ ஆகும் இருக்க பொண்டாடி கலையா. நேற்று நீ வாட்டு வெளியில போயிட்டேன், வெட்டியாரமா குளிச்சுட்டாங்க. முதுகு தேய்க்கிற கையெட்டல பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் தான் தேய்ச்சி விட்டேன். பாத்ரூம்ல முதுகு தேய்ச்சானா? இதுக்கே டென்ஷனாரியா. முந்தா நேரத்து நீ பாட்டு டூர் போயிட்ட, வெட்டியாரமா தனியா படுத்துனாங்க. கரப்பா மூஞ்சி 10 பையன் ஐயோன்னு கத்துனாங்க. பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நைட்டு பூரா அவங்களோட போய் இருந்து விடிய வரைக்கும் கரப்பா மூஞ்சி வராம பாத்து தெரியுமா? சும்மாரியா உனக்கு எப்படி இருக்குன்னா, விடிய வரைக்கும் கண்ணு முழிச்சு எனக்கு எப்படி இருக்க? போடா வெளியே வா. யோ, நீ நன்றி கேட்டா இல்லையா? உனக்கு ரொம்ப பிடிக்குமான்ட்டு நானும் ரெட்டியார மாதிரி எதிரும் புதிரமா உட்காந்துட்டு மாறி மாறி பஸ்ஸாடா பஸ்ஸிட்டு போட்டோம். என்ன போய் வெளியே போங்கிறியா? இதெல்லாம் கேட்கறதுக்கு நெஞ்சில தைரியம் முடியாது. முதல்ல நீ ஹார்ட் பேஷண்ட். ஹார்ட் பேஷண்டா? எப்படி? நவம்பர் 26 முன்னாடியே பின்னாடியா? பின்னாடி. நினைச்சேன் నాయనా, ఇందులో 1000 రూపాయలు ఉంది, దీన్ని తీసుకొని మా ఇంటి నుంచి వెళ్ళరా. இப்பதான் நீ நம்ம ரூட்டுக்கே வந்திருக்க. இந்த பணத்தை நீ நேத்தா கொடுத்தீங்கன்னா உன் ஃபேமிலி மேட்டர்லயே தலையிட மாட்டேனே. ரெட்டியாரமா இரியா, ஆயிரம் பழகிட்டோம்ல, போகும்போது சொல்லிட்டு போவனா? ஒரு டீசன்ஸ் வேணா? ரெட்டியாரமா, இந்த போன் அவுட்டா பண்ண சொல்லி அனுப்புங்க, வந்து கரெக்ட் பண்றேன். నా మన తీస్తావా? அடிக்கடி அவுட்டா பண்ண உங்களுக்கு. பாண்டியனுக்கு இன்னும் பர்சன்ட் நடக்கல. ஆமா சார். அப்ப இனிமேல் எப்பயுமே பர்சன்ட் நடக்காது. ஏன் சார்? நடக்காதுடா. ஊமைய பேச வைக்க போறேன், நல்லா பேசிக்கிட்டு இருக்க குண்டன வாயிலேயே குத்து வாங்க விட போறேன். எப்படி சார்? அது என் வாயில சொல்லப்படாது, பஜார்ல வந்து பார். எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறேன், அதுக்கு அர்த்தம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அவன் கத்தணும். என்னப்பா சொல்ற? நேர அந்த வண்டியை ஓட்டிட்டு போய் அந்த பொண்ணு மேல மோத, அந்த அதிர்ச்சியில அவன் பேசணும். எப்படி பேசணும் அவன் முடிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். லைசன்ஸ் இல்லையாப்பா? மூதேவி மூதேவி, ஓட்டருக்கு தான் லைசன்ஸ் வேணும், மோதலுக்கெல்லாம் தேவையில்லை. போ, ஸ்டார்ட் பண்ணியா? பட்டத்தர வேணுமா வேணுமா? வேணும். மிதி மிதி மிதி, ஒழுங்கா மிதிக்கிற ஒண்ணு மிதிப்பேன். என்னாச்சியா? ஸ்டார்டிங் ட்ரபிளுங்க. அங்க டபுள் குடியாண்டா, இங்க டபுள் குடிக்கானியே. அரஞ்சா தள்ளியா, நான் ஏறி உட்கார்றேன், பின்னால தள்ளி விடு. அது அருமையான ஐடியா. ஓட்டம் கூடாது. தள்ளு தள்ளு தள்ளு. ஐயோ, வண்டி எனக்கு ஓட தெரியாதா? வண்டி எடுத்து போய்
கவர்ந்திட்டா. இரு இப்ப என்ன சொன்ன? ஐயோ என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்டேன். பேசுற? அப்ப நீ ஊமை இல்ல. கோயிந்தா கோயிந்தா எல்லா பயம்னாலும் அடி வாங்கணும். நண்பா நண்பா மோசம் போயிட்டியப்பா. ஊமையா நடிச்சு உன்னை கவர்த்திட்டாளே. கவுத்துறது நீதான்டா. அவன் ஊமான் முதல்ல நீ என்ன சொன்ன? ஏப்பா திட்ட, நம்ம 2 பேரும் தானே கவுந்துட்டோம். ஏமாற ஜாதியானி பஜாரே கலங்குற மாதிரி அளப்பறைய குடு, துள்ளி எழு, தூக்கி போட்டு மிதி. ஏய், எதுக்கு நீ ஊமையா என்கிட்ட நடிச்ச? இல்ல குண்டக்க மண்ணக்க கூட்டுறவங்க மேல வந்து மோதிச்சா நீங்க குப்புற விழுந்துட்டீங்களா? எங்க உங்களுக்கு அதிகமா அடிபட்டுச்சுன்னா அது சில பேசுது. என்ன அது? டூப்பு பாண்டியா டூப்பு, விடாத ஸ்கோர் பண்ணு. இப்படி தாங்க எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்க அம்மா மேல ஒரு ஸ்கூட்டர் மோதி அவங்க விழுந்துட்டாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே எனக்கு பேச்சு போச்சு. அதனாலதான் நான் ஊமை ஆயிட்டேன். அன்னைக்கு போன பேச்சு இப்பதாங்க வந்துச்சு. இந்த ஸ்கூட்டர் கதையெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல. என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? அப்பதான் ஊமையா இருந்தேன். எப்படிங்க பேசுறத? ஆஹா ஆஹா, அவளை அவுட் ஆக்கலாமேன்னு ஒரு பால வேகமா வீசினா அதையே சிக்ஸரா மாத்தி விட்டாளே. பயங்கரமான வாட்டியா இருப்பா போல் இருக்க. ചേച്ചി നിങ്ങൾ ആരാണ്? എന്താ 6 7 നിങ്ങൾ മറന്നുപോയോ? ഒരു മലയാളി ഇങ്ങനെ മുട്ടാൾത്തനമായിട്ട് ഇരിക്കാതെ. എന്ത് ചെയ്യും, ഞാൻ ഇവിടെ താമസിക്കുന്നത്. ഞാനാണ് കൊല്ലം ഗോപി. കൊല്ലം അറിയാം, പക്ഷെ ഗോപി അറിയില്ല. എന്താ ചേച്ചി, നിങ്ങളെ ഞാനും ചെറുപ്രായത്തിൽ പിന്നെ ബോട്ടിലേറി പാടിപ്പോയല്ലോ. എന്താ ബോട്ടിൽ എന്താ പാട്ട്? ചെമ്മീൻ ബോട്ട്. ചെമ്മീൻ ബോട്ടോ? കടലിനക്കരെ പോവോരെ, കാണാ പൊണ്ണിലും പോവോരെ. പോയി വരുമ്പോൾ എന്താ കണ്ടുവരും കൈ നിറയെ ചെല്ലണോ? പാട്ട് മനസ്സിലായി, പക്ഷെ പാട്ട് എനിക്ക് മനസ്സിലായില്ല. എന്താ ചേച്ചി, നിങ്ങൾ ചെറുപ്രായത്തിൽ ഉടമ്പിൽ ഡ്രസ് ഇല്ലാமல் എന്നെ കണ്ട് വെക്കപ്പെട്ട് ഓടുമല്ലോ. ഞാൻ ചട്ടയിലധിയോ എനിക്ക് വെക്കാം. ഇപ്പോൾ കൊല്ലം ഗോപി ഓർമ്മയുണ്ടോ? കൊല്ലം അറിയാം, പക്ഷെ ഗോപി എനിക്ക് അറിയില്ല. എനിക്കറിയുന്നതെല്ലാം ഗോപിനാഥൻ മാത്രമേ. അതെ, നാളെ കട്ട് ചെയ്ത് ഗോപിയായി. അയ്യോ, നമ്മുടെ തിരുമേനി ഗോപിനാഥനോ? എന്താ ഇത്ര കറുത്തു പോയത്? അത് ചേച്ചി, ഞാൻ കുറച്ചു കാലം വൈസാക്കിൽ പോയി ചായക്കട പോട്ട് അവിടെ കൊങ്കുര ചട്ടി ചവിട്ടി കറുത്തു പോയി. അയ്യോ, അത് ശരി. ഇപ്പൊ എവിടെയാ താമസിക്കുന്നത്? ചേച്ചി, ഞാൻ ഇന്ത്യ മുഴുവൻ അലഞ്ഞു തിരിഞ്ഞ് പിന്നെ സ്വത്തെല്ലാം പോയി. ചേട്ടാ പോയാ പോട്ടെ, ഞാനില്ലേ. എന്റെ വീട്ടിൽ വരൂ, കാറിൽ കയറിയിരിക്കൂ. ഓ ചേച്ചി, ഇത് നിങ്ങളുടെ കാലം. പക്ഷെ കുറച്ച് ഫൈനാൻസ് ഉണ്ട് സേറ്റിന്റെ അടുത്ത്. അത് പരവായില്ല, ഞാൻ നോക്കാം. അതെയോ? മറ്റേ ഹെഡ്ലൈറ്റും ഡിക്കും താങ്ക് യു. ആള് കൂടെ സുന്ദരമായിട്ടുണ്ട്. നിങ്ങൾക്കറിയുന്നുണ്ട്, പക്ഷെ എന്റെ ഹസ്ബൻഡ് വേസ്റ്റ്. ചേച്ചി സെൻട്രിയോ? ഓ നമ്മൾക്ക് സ്റ്റേറ്റ് കളിച്ചു പോയി മാറ്റാം. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிடலாம்ல? அப்ப என்ன சொன்ன?
నువ్వు పెద్ద విజయశాంతి అనుకుంటావా? బాబు నేను ఆంధ్ర విజయశాంతి కాదు, ఆల్ ఇండియా లెవెల్ ఝాన్సీ రాణి. வேற தெரியுமா இவளுக்கு? எந்தடி போஸ்ட் கொடுக்கணும்? நான் திருச்சூர் வள்ளிய கலை மாஸ்டர் ஆனோம். എന്താ പറഞ്ഞത്? നിങ്ങൾ വലിയ കളരി മാസ്റ്ററോ? ഞാൻ ഒരു പഞ്ച് കൊടുത്താൽ നിങ്ങൾ കഥകളിയാടും, മനസ്സിലായോ? மலையாளம் வேறையா? ஆல் இந்தியா ஃபிராடா இருக்கா? अपन बॉम्बे से आया, धारावी की दादा आइए. अबे साले, एक एक स्टेट के आएंगे मैं डर जाऊंगी, समझे क्या? ना सुत्ता तमिल चिड़ा, अभी देख मदर की मार. இங்கேயும் பேசுறா? Do you know about me? Will you fight with me? I am a street fighter. Come on, come on. I am a karate fighter. I'll send all of you to the hospital. இங்கிலீஷ் வேறையா? அப்ப இன்டர்நெட் எப்படி விடக்கூடாது? இம்மீடியட்டா எடுக்கிற முடிவு எடுக்கணும். நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு என்னென்னலாம் கோல்மால் பண்ணிருக்கன்னு என்கிட்ட ஒரு லிஸ்டே இருக்கு. கிழவி ஸ்டார்ட் பண்ணு. அதிர்ச்சியில பேச்சு வந்ததுன்னு சொன்னியே, அது அண்டப்புழுகு. நோட் பண்ணிக்கங்க. ஆவேசத்துல ஃபைட் வந்ததுன்னு சொன்னியே, அது ஆகாச புழுகு. நோட் பண்ணிக்கங்க. படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்களே, அது பயங்கர பிள்ளை. அதுவும் நோட் பண்ணிக்கங்க. ஏய் என்ன மளிகை மளிகை போடுறாங்க? நோட் பண்ணிருங்க சொல்ற. பார் என்ன கொலகாரன் நினைக்கிறாத. முதல்ல நீ என்ன படிச்சிருக்கன்னு சொல்லு. BA MBA. ஏய் வீடு கட்டினா MMDA பர்மிஷன் வாங்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன படிச்சிருக்க அதை சொல்லு. மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நீ சொல்றத பார்த்தா பெரிய படிப்பு படிச்சிருக்க மாதிரி தான் தோணுது. இம்மா படிப்பு படிச்ச நீயே இந்த புள்ள பையில ஏன் கட்டிக்கணும்? அடி இப்ப நீ கேட்டது என் பர்சனாலிட்டிக்கு பங்க விளைவிக்கிற மேட்டர் தான். பட் இருந்தாலும் கரெக்ட் பாயிண்ட் புடிச்சு நீ இப்ப சொல்றீ. என்ன ஏன் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்ட சொல்லு. நான் சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு ஷாக்கர் கூட இருக்கலாம். இருந்தாலும் சொல்றேன், இவங்கள ஒன் சைடா லவ். ஒன் சைடா? என்ன எந்த சைடா பார்த்தாலும் லவ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. என்னன்னா கண்ணாடியை சுத்தி சுத்தி பாக்குறேன். அடேங்கப்பா, ரீல் கலர் ரீலா விடுறீங்களே. யார சொல்ற? என்னைய வெளியா? அந்த மூஞ்சிய பாரு. இந்த மூஞ்சிய பார்த்தா நீ லவ் பண்ண? நான் அப்பவே சொன்னேன் என்ன யாரும் நம்ப மாட்டீங்கன்னு. நான் அவர் அழக பாக்கல, படிப்ப பாக்கல, உயரத்தை பாக்கல. அந்த திருட்டு மொழிய பார்த்துதான் நான் அவரை காதலிச்சேன். நான் அனாதைங்கிறதுனால பாட்டி அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்கிற குடும்பத்துல மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். அதான் போய் சொல்லி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அழாதம்மா. அழாதம்மா. அம்மாடி. ஐயோ எதுக்கு அழற? நீ சொல்றத நாங்க நம்புறோம். அழாத அம்மா, நீ நல்லதுக்கு தானே செஞ்சிருக்க. அம்மாடி இத பாரு, இவனை போய் கட்டி இருக்கிறியே, நீ எவ்வளவு பெரிய தியாகி. என் கண்ணுல அழாதம்மா. குழந்தை மாதிரி அழுதுட்டு முதல்ல சாப்பிடவா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். ஆமாடா கண்ணு, இவனை போய் ஒரு மனுஷனா மதிச்சு அழுதுகிட்டு இருக்கேன். நாங்களே இவனை சட்டை பண்றது இல்ல. வாடா கண்ணு சாப்பிடலாம். வா வாப்பா. வாமா. ஆமா பாட்டி எங்க வா?
அவ உள்ளதாண்டா இருக்கா. கொண்டாட்டி கொண்டாட்டின்னு சுத்திக்கிட்டே தெரியுமா. என்ன அவன் அம்மனமா போறான். இன்னைக்கு அவன் மயக்கம் தான் போட போறான். பிரியா ஏய் பிரியா என்னங்க ஏய் இந்த மூடி மறைக்கிற கதலாம் வேணாம். நேத்து என்கிட்ட என்ன கதை சொன்ன? உனக்கு என் மேல ஒன் சைடு காதலா? ஆமாங்க ஏய் நீ அனாதை, எங்க குடும்பம் பெரிய குடும்பமா? ஆமாங்க இது வரைக்கும் நீ சமாளிக்கிறது நல்லா தெரியும். இனிமே கேட்க போறதா நீ மாட்ட போற. இந்த கதையில எங்க மேனேஜர் எம்என் ராஜப்பா எப்படி வந்தான் சொல்லு. அது அது வந்து ஏய் என்ன பார்த்து சொல்றே. ஐயோ. நீ ஊமன்னு உனக்கு அவன் ஜாலரா போட்டானே, அவனுக்கு உனக்கு என்ன லிங்க்? லிங்க் எல்லாம் இல்லைங்க. உங்களை போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க ஐடியா கொடுத்தது அந்த ஆள் தான். நினைச்சேன் அந்த பட்டி நாய்க்கு தான் இந்த மாதிரி புத்தி எல்லாம் தோணும். என்ன மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டானா? வைக்கிற அவனுக்கு குண்டு. ஏங்க என்னடி கட்டிட்டு போங்க. ஓ என்ன வேணா புடவை கட்டுறதுக்கு ஆகி போச்சா? ஏய் என்னைக்கு இருந்தாலும் வேட்டி வேட்டி தான். ஐயோ அப்பாடா. என்னது வாயில கோழி விளாடுறா? நம்ம உட்கார இடத்துல சரசு உட்கார்ந்துருக்கா. சரசு உட்கார இடத்துல அந்த கேரள கோடாங்கி உட்கார்ந்துருக்கா. உட்கார்ந்து இல்லாம கைய வேற ஆட்டுறான், காலை வேற ஆட்டுறான். நம்ம நிலைமை உள்டா ஆயிடுச்சா? விடப்படாது விடப்படாரா. ചേട്ടാ ചേച്ചി ഞാൻ ആപ്പിൾ കളിച്ചിട്ടില്ല. എന്താ? അത് നിങ്ങളെപ്പോൾ സുന്ദരമായിട്ട് ഉരുണ്ടയായിട്ടുണ്ട്. അയ്യോ, ഞാൻ അത്ര സുന്ദരിയാണോ? പറഞ്ഞതിന് വളരെ താങ്ക്സ്. இல்லம்மா இது என்னது? இதெல்லாம் என்ன கூத்து? என்னையா இது? என்ன இது? ஒரு மேனஸ் வேண்டே. உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும். മനസ്സിലായോ? ஏம்மா என்ன நியாயம் இது? கண்ட கண்ட கதையெல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்து காலாட்டிக்கிட்டு இருக்கும் போது உன்னை கட்டின புடிச்சு நான் மட்டும் கதவை தட்டிட்டு உள்ள வரணுமா? ചേച്ചി എന്താ? നിങ്ങളുടെ ഭർത്താവ് എന്നെ കളുതിന്ന് പറയരുത്. അത് കിടക്കുന്ന പട്ടി. நான் பட்டி. യെസ്, அப்ப அது എന്റെ ചേട്ടൻ. சேட்டை. புள்ள சேட்டை. எதுக்கு எடுத்தாலும் சேட்டை சேட்டைங்கிற. ஆனா அந்த சேட்டை மட்டும் சேட்டை ரொம்ப ஓவரா இருக்கு. நல்ல மைடியர் குட்டி சாத்தானுக்கு டூ போட்ட மாதிரி. சும்மா சும்மா ഞങ്ങടാ കീഴെ. இறக்கிட்டமா காலை. ചേച്ചി എന്താ? നിങ്ങൾ ഭർത്താവെ ഡേന്ന് വിളിക്കുന്നത് ശരിയല്ല. എനിക്ക് തമിഴ് ശരിക്ക് தெரியாது. ഓ പിന്നെ പോയിക്കടാ. உனக்கு நான் போய் கோடாவா? கொழுப்புடா. ചേച്ചി ഓ, നാട്ടുകാരൻ നാം ഡിസ്കസ് பண்ணும்போது நீங்கள் பட்டின்னு പറഞ്ഞ இயாள் டிஸ்டர்ப். ஆமா இவர் பெரிய கிளிண்டனு, இந்தம்மா மார்க்கெட், ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஏ கொல்லம் குடிமிக்காரா, உனக்கு வேற வேலையே இல்லையா? தினம் வீட்டை விட்டு சுத்தி வர என்ன அவசியம்? ചേച്ചി നിങ്ങൾ മിണ്ടാതിരിക്കും, ഞാൻ നോക്കിക്കളാ. എടോ, ഇയാൾ ആരെന്നറിയാമോ? വലിയ ഓഫീസറാക്കും. எங்க? கார்பரேஷன்ல. ട്രിവാൻഡ്രം കോർപ്പറേഷനിലെ ഓഫീസർ പട്ടികളെ ക്യാച്ച് செஞ்சு லிஸ்ட் எடுக்கும். மூஞ்சி அடிய சரசு. എന്താ? இல்லம்மா சரசு, ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. அந்த மூஞ்ச குறு 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 நல்லா பாரு. ஆபீசர் மாதிரியா இருக்கு. கம்மலோட காலை அறுத்துட்டு கம்பி என்ன மாதிரி இருக்கு. ചേച്ചി മുഖത്തിൽ എന്താ ഉണ്ട്? ഹാർട്ടിലുണ്ട്. ചേട്ടാ, അയ്യോ, എന്റെ ദേഹം അങ്ങനെ പുല്ലരിക്കുന്നു. எங்க அரிக்குன்னு சொல்லி நான் சொரிஞ்சு விடுறேன். പോയിക്കോടാ. ஓடாவா? ചേച്ചി ആ, എന്നാൽ ഉங்களுக்குள் சண்டை வேண்டாம். எனக்கு லீவ் முடிஞ்சு நான் நாட்டுக்கு போവാം. இப்ப நீ மனுஷன். എടോ, ഉനക്ക് എന്റെ നാട്ടുകാരെ കണ്ടാ പിടിക്കുന്നില്ല. നിങ്ങൾ ഇവിടെ ഇല്ലെങ്കിൽ ഞാനും ഇവിടെ ഇരിക്കില്ല. നമുക്ക് നമ്മുടെ നാട്ടിലേക്ക് പോകാം. 12:45 പാലക്കാട് എക്സ്പ്രസ് ഉണ്ട്. നമുക്ക് പോകാം. சரசு நீமா போறேன்ற. நீ போயிட்டா என்னால தனியா இருந்து வாழ முடியாதுமா. அவர் இங்கே இருக்கட்டும், தாராளமா பேசுங்க. நான் வெளியே போறேன். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கல்யாணம் பண்ணதுக்கு என் புத்திய செருப்பால அடிக்கணும். அதை நான் தனியா போய் அடிச்சுக்கிறேன். நீங்க பேசுங்க. சேட்டு பேசு பேசு பேசு. ചേട്ടല്ല ചേട്ടൻ. சேட்டன். ஏமா சேட்டன்னா அண்ணன் தானே? ഇല്ല, കസിൻ. ஏதோ ஒண்ணு தப்பு நடக்காம இருந்தா சரிதான். ஊட்டி விடுமா? ஊட்டி விடு. ஊட்டு. വളരെ താങ്ക്സ് എന്തിന്? നിങ്ങൾ എന്നെ കസിൻ എന്ന് പറഞ്ഞത്. ആ, പക്ഷേ നിങ്ങൾ സുന്ദരമായിട്ട് പുതിയ ബെൻസ് പോലുണ്ട്. പക്ഷേ ഇയാള് പഴയ TVS 50 പോലുണ്ട്. എന്റെ തലയിലെ എഴുത്ത്. നിങ്ങൾ ഒന്നും കവലപ്പെടണ്ട, അത് ഞാൻ നോക്കാൻ പറ്റേ. ചേച്ചി 100 രൂപ ഉണ്ടോ? എന്തിന്? ടെമ്പിളിൽ പോവാ. തരാം. ജെന്റിൽമാൻ. ചേട്ടാ. ചേച്ചി ആ, വളരെ താങ്ക്ஸ். என்னடி? ஒரு குட்டியா தண்ணிக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீ இந்த குடும்பத்துல வாழணும்னு வந்த. இனிமே இந்த குடும்பமே உன்னாலதாம்மா வாழப்போகுது. பிரியா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாசம் ஒரு 3000 ரூபாய் சம்பளம் வருமா? இல்ல, மாசம் 10,000 ரூபாய். 10,000?
என் புள்ள வருஷம் முழுக்க சம்பாரிச்சாலும் இவ்வளவு பணம் கிடைக்காதே. எனக்கு வேலை கிடைச்ச செய்தி பாண்டிக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அதிர்ச்சியிலேயே அவன் அரடிக்குள்ள போயிருவான். என்ன கிழவி என்ன பத்தி ஏதோ வசதியா பேசிருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா டிவில என்ன பயப்படமா? உனக்கு எப்பவுமே சின்ன திங்கு தாண்டா, பெரிய திங்க பண்ணுடா. எவ்வளவு பெருசா திங்க் பண்ணி வச்சிருக்கேன் இது தெரியல உனக்கு என்ன மேட்டர்? ஒண்ணும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிச்சா? இதுக்கு உடனே ட்ரீட் தரணும். உள்ளவா இவன் போற வேகத்தை பார்த்தா பகல்லயே முதலிரவு நடத்திடுவான் போல இருக்க. இத பாரு, சீக்கிரமா எனக்கு கொள்ளு பேரனை பாக்கணும். வாடா கண்ணு, வா. பொட்டி எடுத்து வை. லுங்கி எடு. இந்தாங்க. நீங்க வேலைக்கு போயிட்டா இந்த வேலை எல்லாம் பாக்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடியா கூட்ட வர முடியும்? நீங்க ஒண்ணும் வேலைக்கு போய் கிழிக்க வேணாம், நாங்க கிழிக்கிறோம், நீங்க ஓட்டுங்க. என் முண்டா, நீ வாங்குற சம்பளம் குடும்பத்துக்கு பத்துமாடா? இந்த முண்டை சம்பாதிக்கிற சம்பளத்துல தான் இவ்வளவு நாளா சாப்பிட்டுக்கிறீங்க தண்டமா. செத்தா போயிடுங்க. தப்புங்க, உயிர் வாழறது வேற, சந்தோஷமா வாழறது வேற. நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா நம்ம குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும்ல. பார், எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த அட்வைஸ் பண்றதுதான். நான் ஆம்பளை, இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, மூட்டை தூக்கியாவது கஞ்சி ஊத்துவேன். கரெக்ட். மூட்டை தூக்குனா கஞ்சி தான் ஊத்த முடியும். உன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண முடியுமா? முதல்ல ஒன்ன வண்டி ஏத்துறேன், இல்ல வண்டியாவது உன் மேல ஏத்துறேன். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலைங்க, நீங்க சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல பேசுறீங்களா இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா? காம்ப்ளான் சாப்பிட்டா உடம்பு தெரியும் எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ல வர சொல்லு. புருஷன் தான் வசதிங்கிற கர்வத்துல பேசுறீங்களா இல்ல பொண்டாட்டி நம்மளோட வசந்துருவாங்கிற பயத்துல பேசுறீங்களா? கர்வமோ பயமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் பொண்டாட்டி வேலைக்கு போக கூடாது? ஏன் போன போட்டு அடிக்கிறீங்க? ஐயோ, இந்த பணத்தை கூட அடிக்க போறாங்க. என்ன அடிக்காதீங்க. ஐயோ, நீ வாயில குத்துறாங்க. எதுக்கு அங்க மேனேஜர் போட்டு அடிக்கிறாங்க? முதலாளிங்க பணத்தை சுருட்டிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. பணத்தை கேட்டு கலாட்டா பண்றாங்க. அப்ப நம்ம வேலையா வேற எங்கேயாவது பார்க்க வேண்டியதா? என்ன அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றேன்? ஜனங்கள்ட்ட காசை திருப்பி கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி இருக்க. இல்ல கமிஷனர் குட்டிய பேசுவாங்க. சேச்சி, இதுவே நம்ம நாட்டில் உள்ள புட்டு. ஆஹா, இது மாதிரி ஒரு புட்டு நான் பார்த்துட்டே இல்லை. என் புருஷனும் தான் புட்டு செய்து தொட்டா அப்படியே மண்ணு போல போகும். ചേട്ടാ പുട്ടെന്ന് പറഞ്ഞാൽ ഇത് പുട്ട്. ചേച്ചി, നിങ്ങൾ ഹൈദരാബാദ് പോയോ? അവിടെ മ്യൂസിയം ഉണ്ട് കണ്ടോ? അവിടെ ഞാൻ സെഞ്ച 2 പുട്ട് സുവാവിലുണ്ട്. അതെയോ? ഇംഗ്ലണ്ട് മ്യൂസിയത്തിൽ നിന്ന് 2 ഓർഡർ വന്നു, പിന്നെ ചെയ്യാം. അതെയോ? ടേസ്റ്റ്. ചേച്ചി എന്തൊക്കെ അറിയുന്നത്? അമ്മയോ? അമ്മ ஞாபகம் വന്നു. കുട്ടിയിലെവിടെ അമ്മേ? ഈ പുട്ട് തിന്നുമ്പോ എന്റെ അമ്മ ചെയ്തു തരുന്ന മാതിരി ഇருக்கு. അമ്മ എവിടെ? പോയോ? എന്താ ഗോപിയേട്ടാ, എന്റെ അമ്മ ചെത്തി 20 വർഷമായില്ലേ? ഇപ്പോൾ ഓർമ്മ വന്നു. ഞാനല്ല അമ്മ ഇറങ്ങുമ്പോൾ തോളിൽ വെച്ച് കൊണ്ടുപോയി പുറച്ചത്. അമ്മേ, എന്റെ അമ്മേ. என்ன அம்மே நொம்மே எனக்கு அம்மையா? அடிச்சு நொங்க கழட்டி அனுப்பியிருக்காங்க. அம்மே மாவன பிச்சு നായരെ, നിങ്ങളുടെ കോവപ്പെടേണ്ട. നിങ്ങളുടെ അമ്മ മരിച്ചു പോയ എത്രയോ ആണ്ടുകളായി. അത് நினைச்சு ഞങ്ങള് அட பாவி சண்டாளைங்களா, அங்கங்க அச்சு உடைஞ்சு போய் 50% ஆளா வந்திருக்கேன். என்ன பத்தி கவலைப்படாம 20 வருஷத்துக்கு முன்னால செத்து போன கிளவி நினைச்சு இப்ப ஃபீல் பண்றீங்களா? நீ ரொம்ப ஓவர் ஆக்சன் பண்றடா நீ. நீ ஒரு திவசமாவது இந்த மாதிரி ஒரு புட்டு எனக்கு செஞ்சு தந்திருக்குமா? அடியே சரசு, இந்த புட்டை தின்னா விக்கி தான் சாகணும். இது பாரு, உனக்கு இட்லி, தோசை, வடை, பொங்கல் வாய்க்குரிசியா சமைச்சு போற இவங்கள சேராத புண்ணாக்கு. ചേച്ചി, നിങ്ങൾക്ക് മാംസം ഇഷ്ടമോ? தம்மா தின்னும். கவலைப்பட வேண்டாம். நாம் ஒன்னாயிட்டு மார்க்கெட் போய் ஒன்னாயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி பின்ன ஒன்னாயிட்டு வந்து சமைச்சு பின்ன ஒன்னாயிட்டு சாப்பிடுவோம். ஐயா, அப்ப நமக்கு போகும். அது சரியா? அப்ப இது பருப்பு விட சாம்பார். நமக்கு போகும். பருப்பு வர சாம்பாரா? ஏடா கொண்டக்காரா, நல்லா ஊசுல உளுந்த வர மாதிரி இருந்துகிட்டு நான் பருப்பு வர சாம்பாரா? உன்னைய மூக்கு வழியா அந்த குரல் முடியாது. அவனை கூப்பிடுற. எதை சொன்னாலும் அவ பேர சொல்லியே பயமுறுத்துறாரு. டேய், சொந்தக்கார என்ற பேர்ல முதல்ல வாசல்ல வந்து பம்மிக்கிட்டு நின்ன, போனா போகுதுன்னு நடு வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சேன். இப்ப சமய கட்டு வரைக்கும் வந்துட்ட நீ. அடுத்து நீ எந்த ரூமுக்கு போறேன்னு எனக்கு தெரியும்டா. விடவே மாட்டேன். ஊட்டி சாவியை கொடுத்து மாதிரி வருவேன்டா.
ஒரு மூலையில உம்முன்னு உட்காந்துருக்கீங்க. நம்ம சொந்தக்கார ஏதாவது மண்டை போட்டாங்களா? ஏய் டிவி டெக்கெல்லாம் போச்சு. ஆமா, 24 நாள் அதே நோண்டிட்டு இருந்தா கெட்டுதான் போவோம். கெட்டு போலடா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. கிரைண்டரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. டைப்ரைட்டரும் போச்சு. எங்க போச்சு? உனக்கு வேலை போயிடுச்சுல, அதனால மாசம் மாசம் பணம் கட்ட முடியாதுன்னு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தவங்க எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு வேலை போயிடுச்சு. இப்ப நேரா நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறீ என்ன? வேலை இல்லையா, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? பாட்டி, வீட்டுல எவனா ஒருத்தன் எல்லா பொருளையும் ஏமாத்தி எடுத்து போயிருக்கா. நீ என்ன காசு கேள்வி கேக்குறியா? ஏய், இந்த வீட்டுல படிச்ச ஒருத்தன் இருந்தா எங்க வா? பிரியா, ஏய் பிரியா, எவனா ஒருத்தன் ஏமாத்தி வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்து போயிருக்கான். படிச்ச பண்ணி கேட்க கூடாது. போதும் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலை போன விஷயம் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உங்க சிட் ஃபண்ட் ஆபீஸ் முன்னாடி நடந்த கலவரத்தை காலையில டிவில காமிச்சாங்க, நாங்க எல்லாரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு போயிட்டானா? காபி. இப்பதானே எழுந்தேன், கொஞ்சம் உட்காரு, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றேன். இது யாருக்கு? வேலைக்கு போறவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அம்மாடி, முப்பாத்தாம்மா கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டேன். நேரம் நல்ல நேரமா இருக்கு, புறப்படு. சாத்தி போயிட்டு வர கண்ணு. பெஸ்ட் ஆஃப் லக் அண்ணி. थैंक यू. அம்மாடி, நல்லபடியா போயிட்டு வா. வரேன். சரிம்மா. பிரியா, ஏய் பிரியா. அவ பிரியா இல்ல, பிஸியா இருக்கா. பிஸியா என்னத்த கழிக்கிறா? BA MBA படிச்சவங்க என்ன கிழிக்கிறாங்களோ அத கிழிக்கிறான். அதான் பாக்குறேன். டேய், இங்க இல்லடா, ஆபீஸ்ல. ஆபீஸ்க்கா? ஆ. அப்ப வேலைக்கே போயிட்டா? ஆமா. இந்த வீட்டுல மீசு முளைச்சு ஆம்பளை ஒருத்தர் இருக்கும்போது ஒரு பொம்னாட்டி என்ன கேட்காம போயிருக்கானா? இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நல்லவங்களுக்கு மரியாதை சொல்லாம போறதுதான். அப்படியா? இன்னைக்கு வரட்டும். அவளை நான் தூக்கி போட்டு மதிக்கிறேன். டேய், மிதிக்கிறேன்னு சொன்னியே, அத வேணா முயற்சி பண்ணலாம். தூக்கி போடுறேன்னு சொல்றியே, டேய் உன்னால முடியாது, ஏன்டா கற்பனை பண்ற? அவளை மிதிக்கிறேன், ஒன்ன தூக்கி போட்டுறேன். இட்ஸ் ஒன்லி பிளசன்ட் ஆக்சிடென்ட். நான் அந்த ஸ்டாச்சுக்கு தான் மாலை போட்டேன். அந்த நேரம் பார்த்து நீங்க உள்ள வந்துட்டீங்க. ஆமாங்க தம்பி, முதல்ல புதுசா ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாருங்க. சென்டிமெண்டா தம்பி சாமிக்கு மாலை போடுற படம் எடுத்தா நல்லா இருக்கு நான் தான் சொன்னேன். தம்பி இங்க சாமி எங்க இடையில மாலை பறந்து போறத படம் எடுத்தா வித்தியாசமா இருந்தா பேப்பர்ல போடுவான் இல்லீங்களா? அதுக்காக மாலை தூக்கி வீசிட்டோன்னுங்க. அவரும் தூக்கி போட்டாருங்க. மாலை உங்க கழுத்து வந்துருச்சுங்க. தம்பி இப்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்றாருங்க. முதல்ல வேலைக்கு வந்திருக்கேன். மாலை கூட்டு என்ன வரவேற்கிறதா நினைச்சிட்டு போறேன். புருஷன்காரன் வேலைக்கு போயிட்டு வரணும், கொண்டாடி அவனுக்காக காத்துட்டு இருக்கணும். இப்படிதான் எல்லா ஆம்பளைங்களும் ஆசைப்படுவாங்க. நானும் அந்த டைப் தான். ஆனா நம்ம சொன்னல, நீ வேலைக்கு போயிட்டு வர, நான் உனக்காக இங்க காத்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த வீட்டுல இருந்து ஒரே மரியாதை நான் சம்பாதிக்கிறேங்கிறது தான். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. மனசுல அந்த குறைய வச்சுக்கிட்டு உன்னை தொடறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கட்டில் பிரிஞ்சே இருக்கட்டும். இது உனக்கு கொடுக்குற தண்டனை இல்ல, எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. என்ன தம்பி, கழுத்துல மாலையை போட்டதை பத்தி யோசிச்சுக்கீங்களாக்கா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க தம்பி இது, சொந்த கால் நிக்கிறவனே ஒரு பந்த கால் கிடைச்சதுன்னா அப்படி சாஞ்சிக்கு தான் ஆசைப்படுவான். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத ஒரு சந்திரக்காலு, பாத்திரம் பார்க்காம இருக்க முடியுங்களா என்ன? இந்த மாதவி கோவலனுக்கு மாலை போட்டா பாருங்க, அது மாதிரி இந்த மாலை சென்டிமெண்டா உங்க 2 பேருக்குள்ள ஒரு இன்டர்லாக்க உண்டு பண்ணிருச்சு. எவ்வளவு துணி? 4 சேலை, 3 உள்பாவாடை, 2 சாக்கெட்டு, 2 முண்டு. ச்சீ, இது வேற கர்ம கர்மம். பொழப்பாது. இந்த வேலை செய்யறதுக்கு பேசாம நாண்டுகிட்டு சாகலாம். இவளுக்கு துணி துவைச்சு போட்டு கையில இருக்கிற அப்புறம் காண போச்சு. இதுல கக்கிச வேற கலவரமா? ஐயா, உடம்பு உழைக்கிறது நானு, உடம்ப தேத்துறதுக்கு சாப்பிடுறது நீயா? அது பார்முலா. என்ன பார்முலா? பார்முலா ஹவுஸ்ஃபுல். ஹவுஸ்ஃபுல்லா? யோ, கல்யாணம் பண்ண அன்னையில இருந்து அவளோட துணியை பூரா துவைக்கிறது நானு. எனக்கு தெரியாம எந்த நாய் துவைக்குது? ஏய், நான் இந்த பரையண்டா அப்புறம் கடிக்கும். சிங்கச்சா அஜினகச்சா அச்சிங்கச்சா சேக்கம்பேட்டி சிங்கச்சா ஜுகாவுக்கு சிங்கச்சா பட்டு ஜரிக சிங்கச்சா நாட்டுக்கார கோபியோட வெள்ள வேட்டு சிங்கச்சா சரசு, ஒரு நாளாவது என் கர்ச்சிப்பை துவைச்சிருக்கியா?
இப்ப என்னடா அந்த கொண்டக்காரன் துணியை குலுங்கி குலுங்கி துவைக்கிறியே இது என்ன நியாயம்? பேசாதிருக்கு ஞானும் சேட்டனும் வேற வேறையா ஒரு நாட்டுகார் കറുപ്പാ ഇവിടെ നോക്ക് ഇത് ചേട്ടന്റെ വേട്ടയാക്കും അത് തുവയ്ക്കുന്നത് എന്റെ ഡ്യൂട്ടിയാക്കും ആ ചിങ്കിച്ച ചേട്ടൻ വേട്ടി ചിങ്കിച്ച അഴുക്ക് വേട്ടി ചിങ്കിച്ച നാറ വേട്ടി ചിങ്കിച്ച ஏண்டா சாமி என் பொண்டாட்டி உன் துணியை பூரா துவைக்கிற அளவுக்கு என்னையா அவசியம் பண்ண? ஓ ஒரு பெண்குட்டியை வசியம் செய்யான் பற்றி நீங்கள் அறியணும். அதே அதே ஒரு 500 ரூபாய் கொடுத்தா மதி. எது என் பொண்டாட்டிய பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு 500 ரூபாய் தரணுமா? பின்ன போய்க்கோ. எது? ஏய் போய்க்கடா. ஏய் போய்க்கடா பின்ன. கோச்சிக்கிறாத. ஏய் துணி துவைக்க வரும்போது இடுப்பில் 500 rupees. என் பொண்டாட்டி ஜாக்கெட்டை கட்டி போடும்போது அடிச்சதியா? ஓ கேட்டி கள்ளம். வருஷத்துல ஒரு நாளாவது நடந்துகிட்டு இருக்கியா? அதையும் கெடுத்து நாசமாக்கிட்டு போயிடாத. இந்த 500 ரூபாய் என்னைக்கு? ஓகே. பின்ன நாளை காலை சொல்லுவோம். என்னைய காசு போக வேண்டிய நாளைக்கு வாங்குற? கேட்டா பெண்குட்டி வசியம் செய்யான் பற்றிய ஃபார்முலாஸ் எல்லாம் மலையாளத்துல உண்டு. அது நீங்களுக்கு മനസ്സിലായിട്ടില്ല. அதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பெண்ண പറയാൻ. அதுக்கு குறை செலவாகும். குறைச்ச செலவுங்கிற 500 ரூபாய் வாங்கிட்ட? கேட்டா இன்னைக்கு ராவிலே நீங்கள் நைட் ஷோ சினிமாவுக்கு போகணும். எதுக்கு? கேட்டா எனக்கு மலையாளம் மட்டும் அறியும். சேச்சிக்கு குறைச்சு தமிழ் அறியும். ஞானும் சேச்சியும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபார்முலா ரெடி பண்ணு. நீ டிஸ்கஷன் பண்ணிட்டு மொதுவா கூப்பிடு, நான் மொட்டை வச்சிருந்து ஓட்ட போட்டு பாக்குறேன். அது மதி. பயங்கரமான ஆளா இருக்காயாது. அது மதி. சேச்சி சிங்கிச்சா சிங்கிச்சா மொட்டை மாடி சிங்கிச்சா சிங்கிச்சா. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம் மேடம். எதுக்கு? அம்மணி நீங்க வர்றதுக்கு முன்னாடி கம்பெனி லாஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சுங்களா? சென்டிமெண்டா நீங்க கார்டு வச்ச நேரம் மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிருச்சுங்களா? அந்த சந்தோஷத்துல முதலாளி எல்லாருக்கும் போனஸ் தரதா சொல்லிட்டாருங்களா? அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு வந்திருக்காங்க. நான் என்னோட டியூட்டி தான் செஞ்சிருக்கேன். ஆனா என்னால உங்க எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கலாம். Really, I'm very happy. Hi everybody. No formalities. Please sit down here. முக்கியமா சமாச்சாரம் பேசுறாட்டு பிரியா, நம்ம கம்பெனில எல்லாருக்கும் போனஸ் கொடுத்தேன். பட் உங்களுக்கு பணமா தராம கம்பெனி சார்பா எனக்கு காரு பங்களா அலாட் பண்ணிருக்கீங்க. Am I right? ஓ 10% கரெக்ட்யா. நீங்க ஒரு அழகான புத்திசாலிங்கிறது அடிக்கடி நிரூபிக்கிறீங்க மிஸ் பிரியா. Sorry sir. மிஸ் பிரியா இல்ல, மிஸ்ஸஸ் பிரியா பாண்டியன். ஓ எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுக்கு கல்யாணம் ஆனதே நான் அடிக்கடி மறந்துடுறேன். பரவாயில்ல, அது நாம இருந்ததுன்னு பிரச்சனை. Anyway, thanks for the gift. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இதை விட பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. காரை விட பெருசுனா லாரியா தான் இருக்கும். லாரி வாங்கி தர போறீங்களா? You have a good sense of humor, yeah, huh? Thank you. Yeah, send me those files. என்னப்பா வீடு புடி கிடக்கு? என்னமோ பொண்டாட்டிய பத்தி பெருசா அளந்த. நான் எங்க போயிட்டு என்ன வந்தாலும் எனக்காக என் பொண்டாட்டி வாசப்பள்ளே காத்துக்கிட்டு இருப்பான்னு பாத்தியா? இம்மா பெரிய பூட்டை போட்டு சினிமாவுக்கு போயிருச்சு. டேய் சினிமாக்கு போறணும் கூட சொல்லிட்டு போனாலா? இல்லப்பா, அது எங்க போயிருக்குன்னு எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அனுமா இல்லையா? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி வைக்கணும், குடும்பத்துக்கு குண்டு வச்சிருக்கா பாவி. அதுக்கு இல்ல, ஒரு வீட்டை பூட்டிட்டு போற பொண்டாட்டி நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு உன்கிட்ட சொல்லணுமா இல்லையா? நீ தானே புருஷன். இல்ல ஆமா, உனக்கு வேலை பண்ண விஷயத்த சொன்னியா? இல்ல நான் சொல்லவான்னு கேட்டப்பா. ஏப்பா கார் வாங்கின விஷயத்த சொல்லவே இல்ல. அவகிட்ட கேள்றேன். ஓ அங்க கேட்கணுமா? ஏமா கார் வாங்கினது சொல்லவே இல்ல. வாங்கல, ஆபீஸ்ல இருந்து பர்சனல் யூஸுக்காக கொடுத்தாங்க. ஆபீஸ்ல கொடுத்தாங்களா? நல்லா கேட்டுக்கப்பா. நீ இத்தனை வருஷமா ஆபீஸ்ல வேலை பார்த்தியே, உனக்கு ஒரு பழைய சைக்கிள் ஆச்சு கொடுத்தாங்களா? அதான் இந்த காலத்துல பொம்பளை வேலைக்கு போனா என்ன வேணாலும் தருவாங்க. கொஞ்சம் ஆஃப் பண்றியா? சாரி ஒரு வீடு தரணும். அது வீட்டுக்காரத்து கொடுத்தாச்சு. வாடகைலாம் உங்களுக்கு தானே கொடுத்துருக்கு? அது இல்லைங்க, ஆபீஸ்ல இருந்து புது பங்களா கொடுத்திருக்காங்க. எல்லாரும் அங்க போயிருக்காங்க. பங்களாமா கொடுத்தாங்க? ஆமாங்க. கேட்டுக்க, இதையும் கேட்டுக்க. அண்ணே கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா? ஆமாங்க. தாராளமா வாங்க. ஆமா. வாங்க. என்னம்மா? வாங்க. என்னது இது? இதுக்கு மேல பேசுன செருப்பு தெரியல. செருப்பு செருப்பு பிஞ்சிடும். ஓகேமா, நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். பாண்டியா, அப்ப நான் பரப்புறப்பா. தங்கச்சி வெயில் அதிகமா இருக்கு, வீட்டுல போய் பறக்க சொல்லுது. நான் பரப்புறேன். வரமா கருத்துருவல்ல, அப்படித்தானே? ஏங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? எதுக்கு? புது வீட்டுக்கு போலாங்க. வாங்க வண்டியில உட்காருங்க. முன்னாடியே பின்னாடியா? முன்னாடி. எனக்கு தெரியும்டி, என்ன நீ டிரைவரா தான் கூட்டு போவ. ஐயோ,
நான் தானே வண்டியை ஓட்டிட்டு வந்தேன், அதனால நானே டிரைவ் பண்ண, நீங்க பக்கத்துல உட்காருங்க. எனக்கு ஓட்ட தெரியும், வந்து ஏறு. பின்னாடிதான் இவர் எங்க போயிட்டாரு? ஓ, இதாங்க நம்ம வீடு. கம்பெனி வீடு தானே? எதுவா இருந்தாலும் அழகா இருக்குல்ல, சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுறது இது என் சின்ன விட என்ன? என்ன அதுக்குள்ள சட்டக்காரிகள் வேலைக்கு வச்சிருக்கேன்? எஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் இல்ல, எக்ஸ்கியூஸ் மீடா. அதே ஓல்டு கேள்வி. வாட் ராங் கோயிங்? என்ன பாட்டி டைட்டானிக் ரேஞ்சில ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? என்ன அமெரிக்கன் அம்பாசிடர் வேலை கிடைச்சிச்சா? அம்பாசிடர் இல்ல, அமெரிக்கன் எம்பசிடா. ஆஹா, என்ன வெள்ளை போட்டுல வெத்தலை கொடுத்து போயிட்டு இருக்க? நோ நோ நோ, திஸ் இஸ் மாடர்ன் ஆர்ட். ஓ, மாடர்ன் ஆர்ட்டா? இது மை காப்பி ஆர்ட். ചേച്ചി ഇത് എന്താ? இந்த ക്രീം കണ്ടോ? ഇത് പർമാബാജാലെ എന്റെ ഓൾഡ് ഫ്രണ്ട് കണ്ട് അയാള് തന്ന്. ഇത് മേഡ് ഇൻ ജപ്പാൻ. ഓ, ഇത് എന്തിനാ യൂസ് ചെയ്യുന്നത്? ചേച്ചി നിങ്ങൾക്ക് മുഖമും പിന്നെ കഴുത്തും കയ്യും സ്വർണ്ണ നിറത്തിൽ സുന്ദരമായിട്ടുണ്ട്. പക്ഷേ മുതുകിൽ കളപ്പെടണ്ട, ചെറിയ ചെറിയ പുള്ളികളായിട്ടുണ്ട്. ഞാൻ കണ്ടിട്ടേ ഇല്ലല്ലോ. നിങ്ങൾ മുതുകിൽ നിങ്ങൾ എപ്പടി നോക്കാൻ? അപ്പൊ നിങ്ങൾ കണ്ടോ? ഞാൻ കണ്ട്. ചേച്ചി ഇത് 3 ദിവസം 3 ടൈം നന്നായിട്ട് പോട്ട് തേച്ചാൽ ശരിയായിരുന്നു. പിറകെ ചേച്ചിക്ക് ഗ്ലാമർ ആയിരുന്നു. അയ്യോടാ, ചേട്ടന് എന്റെ പേരിൽ എത്ര ഒരു പാശ. നാട്ടുകാരനല്ലോ. എന്റെ പുരുഷന് തന്നെ ഉണ്ട്. ഞാനെന്താ ടി വി ഷൂട്ടിയോ? അപ്പം തന്നെ കല്യാണമായി ഇത്ര വർഷമായി. അയാൾ ഇതുവരെ ഈ പുള്ളി കണ്ടിട്ടുണ്ടോ? ആ, ചേച്ചി നിങ്ങൾ പോടൂ. നാണോ? ചേട്ടനല്ലേ, നിങ്ങൾ പോടാം. ഓ, ട്രീറ്റ്മെന്റ് ഇല്ലേ, പോടൂ. ഡാക്ടറോ? ആ ചേട്ടാ, ഈ ക്രീം ഒരു 5 കിലോ ടിന്നിൽ കിട്ടുമോ? 5 കിലോ? ആ. ഏത് പറ്റി? എന്റെ ആ കറുപ്പനല്ലേ, ഓ. അയാൾക്ക് തലേന്ന് കാലുവരെ പൂശി ആ കറുപ്പൊക്കെ എടുക്കണം. ചേച്ചി ആ, ഇതെങ്കിലും ശരിയായിട്ടില്ല. അയാളെ ഉരുച്ചി ഉപ്പിക്കണ്ടമിട്ട് ആ. നല്ല ബീച്ച് ചുടുമണലിൽ ആ. 3 മാസം കായപ്പോട്ടെങ്കിൽ സ്വർണ്ണ നിറം വരും. பெஸ்ட் ஐடியா சேட்டா. என்னைய வாடா உரிச்சு உப்பு கண்ட போடணும்னு சொல்ற? அவ ஊருக்காரனாச்சேன்னு என் பொண்டாட்டி கள்ளங்கபடம் இல்லாம பழகுனா, முதுகுல இல்லாத கரை இருக்குன்னு சொல்லி மருந்தா தடவுற. உனக்கு வச்சிருந்தா மருந்து. ஏண்டா தாடிக்கார பட்டி, என்னையவா சுடுமணல இறக்க போற? உன்னை சுடுகாட்டுக்கே அனுப்புறேன்டா. டேய், இந்த நேந்திரம் பழம் தாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். அப்பாடா, வேலை முடிஞ்சு. ஹலோ, சி நம்பர் போடலையா? ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸா? இன்னும் 1/2 மணி நேரத்துல ஒரு தாடிக்காரன் விஷம் சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிற போறான். அவனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் நிதானமா 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 பத்துங்களா? அட்ரஸ் எழுதி வைக்கிறீங்களா? 1A விஸ்வநாதபுரம் கோபால் நாயக்கர் தெருவு வச்சிருக்க. ஜப்பான் மேக்கல்லோ. ചേച്ചി ചേച്ചി இந்த ரீமேரேஜ் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறது? റീമാരേജോ? ചേച്ചി ഈ ഫോറിൻ ക്രീം ഇപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞത് ഫോറിൻ സിസ്റ്റം. അല്ലെങ്കിൽ ഹസ്ബൻഡ് ഒരു TVS 50 പോലെ ഇരുന്ന്, പക്ഷേ വൈഫ് നല്ല സുന്ദരിയായിട്ട് ഒരു ബെൻസ് 20 പോലെ இருக்குമ്പോൾ என்ன மாதிரி പറയൂ. அந்த TVS 50 மேட்ச் ஆகுமோ? അപ്പോൾ அந்த ஓல்டு TVS 50 கட் செஞ்சு நல்ல மேட்சான ஒரு ஆள்காரனோட சேரும். இது அப்போ തപ്പില്ല, അതൊക്കെ അവരവരുടെ ഇഷ്ടമല്ലേ. ഇപ്പോ നമ്മൾ പുതിയതായിട്ട് ഒരു കാർ മേടിക്കണോ, അതിന് ഒരു ഡ്രൈവറെ വെക്കണോ. ആ ഡ്രൈവർ ആ വണ്ടി ശരിക്കും ഓട്ടില്ലെങ്കിൽ ആ ഡ്രൈവർ അങ്ങനെ കട്ട് ചെയ്യണം. ദാറ്റ്സ് നാച്ചുറൽ. നോ, ചേച്ചി നിറയെ ഐഡിയകൾ ക്ലോസ് ആയിട്ട് വന്നു. താങ്ക് യു. சரசு, இந்தாமா ഏത്തപ്പയം. ஏத்த பயம் இல்லே, ஸ்பெஷல் நேந்திரம் பழம். എന്താ സ്പെഷ്യൽ? ഈ നാട്ടിൽ 5 feet ഉണ്ട് നേന്ത്രം പഴം. யோ, 5 feetல இருக்குது வாழை மரம்யா, இது வாழை பழம். சைடு கொண்ட உசுர வாங்காம கொஞ்ச நேரம் சும்மா இரு. இந்தாமா. ഈ 3 പഴം എനിക്കോ? உனக்கு இல்லே, இவனுக்கு உனக்கு எனக்கு. ഓ, നാനും ഈ ഫാമിലിയിൽ മെമ്പർ ആയോ? ஆமையா, ஆமா. இனிமே உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் தான். புடி. ചേച്ചി ചേട്ടാ, എന്താ ആലോചിക്കുന്നത്? ചേച്ചി ഈ നേന്ത്രപ്പഴം നോക്കുമ്പോൾ എനിക്ക് പഴയ ഫ്ലാഷ് ബാക്ക് ഓർമ്മ വന്നു. ഫ്ലാഷ് ബാക്കോ? എന്താ അത്? ഒരു വലിയ വാളിത്തോപ്പിൽ ആ. ഞാൻ ഒറ്റയിൽ വരുമ്പോൾ ആ. 2 ரவுடிகள் എന്നെ ക്രാസ് பண்ணி. റൗഡിയോ? ഓ, അയ്യോ, ഇവനെ ഇപ്പോൾ ഇത് റൗഡിയോ? മീശ മീശയോ? ரவுடி எல்லாம் கொஞ்சம் பின்னு பின்னு பின்னிருப்பாங்களே. ഞാൻ പേടിച്ചില്ല.
ഞാൻ കിക്ക് ചെയ്ത് അയാളെ ധ്വംസം പണി പക്കം ചേട്ടാ നിങ്ങൾ എങ്ങനെ ഫൈറ്റ് ചെയ്തു എന്ന് ഒന്ന് ചെയ്ത് കാണിക്കണം. ഇത് കാര്യം ചേച്ചി ഞാൻ ഇത് റൗഡി അപ്പൊ ഇത് മറ്റൊരു പട്ടി. അപ്പൊ നിങ്ങൾ എവിടെ ഫൈറ്റ് ചെയ്തു? ഇവൻ ഇവിടെ ഇരുന്ന് ജംപ് ചെയ്യുമ്പോൾ ഞാൻ ഇവിടെ നിന്ന് ചാടും. അയ്യോ അപ്പൊ ജമ്പിംഗ് ഫൈറ്റോ? ട്വിസ്റ്റുമുണ്ട്. ഇവൻ ഇവിടെ നിന്ന് വരുമ്പോൾ ഞാൻ ഇവിടെ നിന്ന് ട്വിസ്റ്റ് പണി ഇവിടെ വരും. അയ്യോടാ അപ്പൊ അത് ട്വിസ്റ്റിംഗ് ഫൈറ്റ് അല്ലേ? അവൻ ഇവിടെ വരുമ്പോൾ ഞാൻ അവിടെ പോകും. അവിടെ വരുമ്പോൾ ഇവിടെ വരും. ജമ്പ് കിക്ക് ജമ്പ് കിക്ക് ജമ്പ് കിക്ക് ജമ്പ് കിക്ക് ജമ്പ് 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 കിക്ക് ജമ്പ് കിക്ക് ജമ്പ് ഇതേ എനിക്കായിരിക്കും ഇതേ ഇത് ചേച്ചിക്ക്. എനിക്ക് ഫൈറ്റ് செஞ்சு ரொம்ப டயர்ட் ആയിട്ടുണ്ട്. ഞാൻ മേലെ പോയി റെസ്റ്റ് എടുക്കും. അതെ ചേച്ചി സീക്കിരം വരണം. പഴം വേണ്ടെങ്കിൽ എനിക്കും പഴം വേണ്ട. പഴത്തിന് നീ തിന്നില്ലെങ്കിൽ കൊന്നു കളയും. പറവായില്ലേ തിന്നടാ എന്താ താമസം ഇവിടെ വരണോ? சீக்கிரம் இறங்கியா. பேஷண்ட் தாடி வச்சிருப்பான்னு சொன்னாங்க. ஏன் எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. இல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறதோ ஒரே கட்டில படுக்க கூடாது. ஏன் பெரிய வீடு இல்ல, நான் என்ன ஓரமா படுத்துக்கிறேன். வெளியே போய் படிச்சீங்கன்னா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. என்ன தப்பா பேசுவாங்க? விஐபின்னு சொல்லுவாங்க. விஐபினா விஷயம் இல்லாத பார்ட்டின்னு அர்த்தம். இந்த பார், இந்த மாதிரிலாம் என்ன உசுப்பேத்தி அசைச்சிடலான்னு பாக்காத. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைக்கிட்டோம், அப்புறம் நீ விஐபியா நான் விஐபியான்னு பாத்துருவோம். பால் குடிங்க. என்னடி நடுவு ராத்திரில பால் குடுக்குற? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பச்சை குழந்தை. பால் குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் காலம் கிடையாது, குடிங்க. இல்லடி, பச்சை குழந்தை ராத்திரில பால் குடிக்காது, பகல்ல தான் பால் குடிக்குன்னு சொல்ல வந்தேன். இந்த குழந்தை குடிக்கலாம். என்ன பால் ஒரு கலரா இருக்கு? மசாலா பண்ணுங்க. புரியுது. உன் பாடி ரேஞ்சுக்கு என் பாடியை டெவலப் பண்ண பாக்குற. பால் மூலமா ஸ்டார்ட் பண்றியா? என்ன மசாலா பால் ஒரு மாதிரியா இருக்கு, விறுவிறுன்னு ஏறுது. ஒருவேளை சுகருக்கு பதில் பிரவுன் சுகர் போட்டு? பாதாம் பிஸ்தா எஃபெக்ட்ங்க. அப்படியா? இன்னொரு டைப்பா தான் இருக்கு. நீ கொஞ்சம் குடிக்கிறீங்க? வேண்டாம், நீங்க குடிங்க. எங்க நீ கேட்டியோன்னு பயந்துட்டேன். இல்ல இல்ல. எல்லாத்தையும் குடிங்க. படுக்கும்போது மனுஷன் தானே படுத்தீங்க, இப்ப எதுவும் மாதிரி உதைக்கிறீங்க. மனுஷனே மிருகமா வருது அந்த ஒரு விஷயத்துல தான். ஏண்டி எனக்கு மசாலா பாலை கொடுத்து மயக்கி மன்மத பணத்தை மேல ஏவ விடுறியா? என்னது, நான் பால் கொடுத்தேனா? ஆமா, நான் தானே குடிச்சேன். நானே போய் சொல்லணும், சுட சுட குடுத்தினடி. எப்போ? எப்பவா? நீ கூட கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சில நேரத்துல துணியே இல்ல மாறினடி. நாம ஆடணுமா? இதே இடமான்னு பாருங்க. ஐயோ, அதுக்குள்ள செட்ட மாத்திரீங்களே. இதே ட்ரெஸ்ஸா? இப்ப ட்ரெஸ் போட்டிருக்கிய நீ? கனவு கண்டுட்டு ஏங்க உயிரை வாங்குறீங்க? ஆசை இருந்தா வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். எனக்கு தூக்கம் வருது, படுங்க. கையை கொடுக்கு தம்பி. சென்டிமெண்டா எல்லா சமாச்சாரமும் உங்களுக்கு சாதகமாவே நடந்துட்டு பாங்க. என்ன சொல்றீங்க? அடல் சொல்லி விஷயம் தானுங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு வரைக்கும் பாண்டியனுக்கும் பிரியாவுக்கும் அது நடக்கவே இல்லைங்களாமா. எது? என்ன எதுன்னு கேக்குறீங்க? முதலிரவு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபைல்ல கையெழுத்து வாங்குற சாக்குல பிரியா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பெரியவங்க எல்லாம் விசரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்டேன். பாண்டியனுக்கும் பிரியாவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் பலான விஷயம் நடக்கலைங்கிற தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியா கல்யாணம் ஆகி கன்னி பொண்ணா வாழ்ந்துட்டு இருக்காளா? பாவம், ஒரு தகுதியில்லாத புருஷனை கட்டிக்கிட்டதுனால நல்ல பொண்ணோட வாழ்க்கை எப்படி நாசமா போச்சு பாத்தீங்களா? எதுக்குங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போகணும்? நீங்க ஒரு புது ரூட்டை போட்டுடுங்க. எப்பா
நீ ரங்கன் தானே? ஆமாங்க ரங்கன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அட உன் முகர கடைக்கு ரங்கன் பேர் வைக்க ரஜினிகாந்த் பேர் வைப்பாங்க. நீ இந்த ஆஸ்பத்திரியில கம்பவுண்ட் தானே? ஆமா என்னைக்காவது அமெரிக்கா போலான்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? சார் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு குத்து மதிப்பில் அடிக்கிறதா? ஆமா, கருத்தடை ஆபரேஷனுக்கு ஆள் பிடிச்சு கொண்டு வந்தோம்னா கமிஷன் கொடுப்பீங்களா? கமிஷன் விட்டுற பார்ட்டி நான் தான். அப்படியா? ஆமா ஐயோ, பணம் நழுவி பர்சுக்குள்ளே விழுந்த மாதிரி ஆச்சு. அட்வான்ஸ் கொடுங்க சார். பார்ட்டி நீங்க ஐயோ, தானே? என்ன நீங்க அடிப்படையில கை வைக்கிறீங்க? ஆ. பார்ட்டி வேற ஆள் சார். அட்வான்ஸ் கொடுங்க, ஆட்டோல பிக்கப் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் கவர்மெண்ட் காசு, நம்ம இஷ்டத்துக்கு அட்வான்ஸ் தர முடியுமா? ஏன் கவர்மெண்ட் காசு எடுக்க முடியாதா? கொடுக்க முடியாதுப்பா. என்ன சார், அவ கான்ட்ராக்ட் எடுக்கிறா, ரோடே போறது இல்ல, பில் பாஸ் பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. நீங்க குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் இவ்வளவு லாபம் பேசுறீங்களா? யோ வாயா. என்னடா தைய கடை மாதிரி ஆயிட்டீங்க. பார்ட்டியோட வரேன். அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டுது சார். ₹1 டிக்கெட் வாங்கினா கோடீஸ்வரன் ஆகலாம் சார். நம்மள கையால் ஆகாதவன் சொன்னா ஒரு கோடீஸ்வரன் ஆகி காட்டுறேன். நம்ம லக்கி நம்பரை நம்மளே ஃபாலோ பண்ணுவோம். 2 9 4 7 6. தம்பி, ஆ? இந்த கோடீஸ்வரன் ஆசைப்படுறீங்களா? எப்படிங்க நான் மனசுக்குள்ளே நினைச்சேன் நீங்க சொல்றீங்க? மனசில் மட்டும் எங்க நினைச்சீங்க? இப்பதானே வாய தர சொன்னீங்க. ஓ, ஒட்டு கேட்டீங்களா? ஆமா. ஏங்க நான் எந்த லாட்டரி வாங்கினா கோடீஸ்வரன் சொல்லுங்க. எந்த லாட்டரி வாங்கணும்னு ஏன் யோசிக்கணும்? எந்த நாட்டுக்கு போலாம்னு யோசிப்போம். எந்த நாட்டுக்கு போறது? துபாய் போவோம். துபாய்க்குலாம் போறது இருந்தா யாராவது சிபாரிசு பண்ணுமே. ஐயா, இந்த ரெக்கமெண்டேஷன் கரும்பெல்லாம் நம்ம நாட்டுல தான் தம்பி. பாருல அது கிடையாது. நான் எத்தனை பேர் துபாய்க்கு அனுப்பிச்சிருப்பேன். இல்ல கோடீஸ்வரன் ஆயிட்டா தெரியுமா? அப்படியா? ஆ. அப்ப என்னையும் அனுப்பிச்சிருங்களேன். என்ன உடனே கிளம்பலாங்கிற பேச்சுலரா? இல்லீங்க, நம்மள நம்பி 4 டிக்கெட் இருக்கு. ஓ, பெரிய குடும்பஸ்தனா? குடும்பஸ்தனா? ஏங்க அதை போய் ஞாபகப்படுத்துறீங்க? சே, நாம எதுக்கு அவங்கள பத்தி பேசணும்? ஓகே, குடும்பஸ்தன். எல்லா விதத்திலையும் கட்டிங் பாரு நல்லா அமைஞ்சு வருது. கட்டிங்கன்னா வந்து துபாயில டெய்லரிங் தான் ஆள் தேவைப்படுது. ஐயோ, அந்த வேலை எனக்கு தெரியாதே. ஐயோ, என்ன பண்றது? இப்ப அதுக்கு என்ன 2 நாள் கத்துக்கிட்டா போகுது. என்ன கண்ணு பார்த்தா கை செய்ய போகுது, அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. கட்டிங் கட்டி முதல்ல அவங்க கட் பண்ணிட்டு பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிட்டு போறோம். கரெக்டுங்க. இந்த மாதிரி நல்லவங்க கிட்ட தொழில் கட்டிங்கன்னா நமக்கு நல்லதுல்ல. ஓகே, இல்ல கரெக்ட் ஆயிருச்சு. ஓ, நம்ம துபாய்க்கார இருக்காரு பாத்தீங்களா? ஆ. அவர் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் தான் இருக்காரு. என்ன ஹார்ட் அட்டாக்கா? ஜெனரல் பாடி செக்அப் வந்திருக்காரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அவர்கிட்ட அனாவசியமா போய் பேசக்கூடாது. எப்படி என் வாய் வச்சு பேசாம இருக்க முடியும்? அட வாய்ஸ் விடல, துபாயில போய் காட்டுங்க. இங்க அவர்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. இவருதான் ஃபாரின் கட்டிங் ஆளன் வருவாரு. ஏயோ பார்ட்னர், ஐயா பர்த்டே. அதுக்குள்ள ஆள் பிடிச்சிட்டீங்களா? என்ன ஆளை பிடிச்சிங்களா? அது வந்து ஃபாரினுக்கு ஆள் அனுப்பிச்சு அப்படியே பழக்கமாயி போச்சு. என்ன ஃபாரின் அது இதுன்னு? அட, அமெரிக்காவை சொன்னீங்க. அமெரிக்கா? என்கிட்ட துபாயில சொன்னீங்க. நீங்க துபாய்ங்க, இவர் அமெரிக்கா. ஓ, நம்ம மாதிரி கேஸ். ஆ. பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன வயசா தெரியல. ஏங்க வயசு வச்சு மத்ததெல்லாம் இடப்படாதீங்க. என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? நீங்க போய் எல்லா இடத்துக்கு போங்க. என்ன ஏற்பாடு? ஒரு ஊசி எடுத்து வைக்க போறாரு. இல்ல விசா. நீங்க பாரு போறீங்க இல்லையா, அதுக்காக பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்து வைக்க போறாரு. ஏங்க உங்க உயிர் இருக்க வரைக்கும் இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். நம்மளை இப்படி தாங்க வெறும் வாயிலே பேசிட்டுப்பா. நன்றியை பிராக்டிகலா காட்டக்கூடாதா? இப்ப எதுவும் கையில இல்லையே. ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. இது காது குத்துனப்ப போடுது. ஓஹோ. ஆமா, துபாயில தங்கம் எல்லாம் சீப் இல்ல? ரொம்ப சீப்புங்க, டெட் சீப். நீங்க வரும்போது 5 கிலோ தங்க கொண்டு வரலாம். என்ன ஓ, ரேறீங்க? அது வேற இல்ல. பாருங்க, வரும்போது மேல வித்தவன் மாதிரி எல்லா வரலையும் தங்க போட்டு வந்துடுறேன். இப்ப இது இருக்கு. இது இந்த காது குத்துனப்ப போட்டது. அட்ரஸ் கொடுங்க. எதுக்கு? துபாயில இருந்து வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரல. அதுக்கா சார், நான் தானே உங்களை துபாய்க்கு அனுப்புறேன். நீங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு எப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க வரும்போது உங்களை ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட்லயே வெயிட் பண்ணுவீங்களா? ஏர்போர்ட்லயே நான் பெருசா கொடுத்துறேன். பத்துமா? நன்றிங்க. என்ன ரெடியா? துபாய்க்கு போனா ஒட்டத்துக்கிட்ட எல்லாம் பால் குடிக்கணும். படியா? எதுக்கு? கட் பண்ண வேண்டாமா? படத்துக்குலாம் கட் பண்ணாலும் பர்ஃபெக்டா இருக்காது. நீங்க துணியை கொடுத்துருங்க, நான் நின்னுட்டே கட் பண்றேன். துணியை கட் பண்றதா? ஆமா, என்ன டெய்லர் வேலைக்கு தான் துபாய்க்கு அனுப்புறீங்க? அப்ப நீ அந்த ஆபரேஷனுக்கு வரலையா? அந்த தாடிக்காரன் என் மெயின் சாப் பண்றதுக்கு இந்த தாடிக்காரன் கிட்ட விட்டுட்டு போயிட்டான். கிளீனா இருக்கும். ரொம்ப பயப்படுறானே, நம்மள மாதிரி தைரியமா இல்லையா? வணக்கம் மேடம். குட் மார்னிங். தேங்க் யூ. குட் மார்னிங் மேடம். ஆமா, நீங்க அண்ணா நகர் லேடிஸ் கிளப்ல பிரசிடென்ட்டா இருக்கேன். இவங்க செக்ரட்டரி, மத்தவங்க எல்லாம் மெம்பர்ஸ். சந்தோஷ். உட்கார்ந்து பேசலாமே. தேங்க் யூ மேடம். சொல்லுங்க மேடம். மே 10th எங்க கிளப்ல ஆனிவர்சரி டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க தான் சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க கண்டிப்பா அவசியம் வரணும். என்ன டேட் சொன்னீங்க? மே 10th. மே 10th என்ன? பிரியா, உனக்கு போன் வந்திருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் ஓகே மேடம். வெரி நைஸ் லேடி. ஐயோ, ஏப்பா இங்க வா. கூல் ட்ரிங்க்ஸ் கீழே கொட்டிருச்சு. இத க்ளீன் பண்ணு. என்ன பாக்குற? க்ளீன் பண்ணு. சொல்றேன்ல, செய்யப்பா. என்னங்க நீங்க போய் இந்த கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த வேலையெல்லாம் சொல்லலாமா? சாரி மேடம், இவரு உங்க வீட்டுக்காரரா? ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு வேலைக்காரன்னு நினைச்சிட்டோம். பொண்டாட்டிக்கு வசதி வந்ததுனால கோட் சூட் போட்டுட்டு அலையிறவர்களே என் புருஷன். முதல்ல வெளியில போங்க.
கிழமை மாட்டிக்குமே மோதிரம் இந்த அளவு கொடுத்துடலாம் அலமாரி கஷ்டம் மாட்டினா யோ துபாய் துபாக்கல இல்லையா ஓ துபாய் ஊர்ல தப்பு வந்தீங்க போனா தானே திரும்பி வரதுக்கு ஏயா மயிரேல உயிர் தப்பிச்சேன் நான். ஐயோ அவனுக்கு ஃப்ராடுங்களா உங்களுக்கும் தெரியாதுங்களா? உங்களை துபாய் கூட்டு போறான்னு சொல்லி நான் வேற 5000 ரூபாய் கை காசு செலவு பண்ணுங்க. ஐயோ உங்க 5000 வேற போச்சுங்களா? என்ன உலகம் இது? ஆமா என்ன பாத்தி ஓடி வந்தீங்க? உங்களை நான் எங்க பார்த்தேன்? இப்ப நான் ஓடி வந்து பாத்தீங்களா? அதனாலதான் பின்னாடி வந்தேன். ஐயா மூலிகை எல்லாம் காஞ்சிடும் அதுக்குள்ள ஃபேக்டரி கொண்டு போக நான் ஓடி வந்தேங்க. என்ன மூலிகை இது? இது வந்துங்க நாம ஏன் துபாய்க்கு போகணும், நம்ம நாட்டையே துபாய் ஆகினா என்ன அப்படின்னு நாங்கெல்லாம் திங்க் பண்ணோம். பெட்ரோலை கண்டுபிடிச்சேன். பெட்ரோலா? நிறைய காணும். இது வந்து பாய்லர்ல காய்ச்சறது. பாய்லரையும் காணுமே. அது ஃபேக்டரி செக்ஷனுங்க, இது ரா மெட்டீரியல் செக்ஷன். ஓஹோ. ஐயோ ரொம்ப இழுக்காதீங்க பத்திக்கு போதே. ஐயோ ஏன் ரொம்ப ரீலா இருக்குதுங்க, அகத்திக்கிற மாதிரி இருக்குது. இதுல எப்படி பெட்ரோல் வரும்? அதான் தமிழர் வந்து சுலபமா எதையும் நம்பவும் மாட்டீங்க, சுயமா எதையாவது கண்டுபிடிக்கலாம்னு முயற்சியும் பண்ண மாட்டீங்க. சார் ராமர்னு ஒருத்தர் மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சு முதலமைச்சர் எல்லாம் கூட நின்று போட்டோ எடுத்து பேப்பர்ல வந்ததை படிக்கலையா நீங்க? பாத்துருங்க. அவருக்கு யார் மூலிகை பெட்ரோல் சப்ளை பண்றாங்க? நாங்க தான் சார். ஓ இங்க பாருங்க இது ஒயிட் பெட்ரோல், இதெல்லாம் வந்து டீசல். பின்னாடி பாத்தீங்களா அது பூரா குரூட் ஆயில். கிருஷ்ணா எல்லாம் ரெடி பண்ணீங்களா? அதோ அங்க வந்து பதியம் போட்டிருக்கோம். ஒரு 6 மாசம் ஆகும். நல்ல தொழிலா இருக்குதுங்க, பணம் காய்க்கிற மரம். இந்த தொழில் என்ன சேர்த்துங்க லட்சம் ஆயிரம். என்ன சார் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் ஓரளவுக்கு தொழில் நடத்திட்டு இருக்கோம். லைசன்ஸ் வேற கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட செலவாகி போச்சு. இப்ப வந்து திடீர்னு பார்த்து வந்து எப்படிங்க சார்? கூட மாட இருங்க நான் ஹெல்ப் பண்றேன். சரி கூட மாட இருக்குதுங்க. ஓகே இந்த மூட்டை கொண்டு போய் ஃபேக்டரியில கொடுத்தீங்கன்னா ஒரு பேரல் பெட்ரோல் கொடுப்பாங்க. அதை வச்சு பங்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2 மூட்டையும் கொடுத்தீங்கன்னா டபுள் பேரல் கிடைக்குமே. ஐயா இது ஒயிட் பெட்ரோலுங்க, இது வேற ஃபேக்டரி போறது. இந்த உதவியை உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. ஆமா தமிழர் இப்படித்தான் வாயிலே பேசிட்டு இருப்பீங்க. நன்றியை பிராக்டிகலா காட்ட வேணாமா? காட்டுறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்கு? வாட்ச் ஏதோ இருக்குமா இருக்கா? ஆமா நம்ம டைம் சூப்பரா இருக்கும்போது இனிமே இந்த டைம் இதுக்கு அனாவசியமா ஆமா. வச்சுங்க. ஏன் சார் நீங்க எவ்வளவு பெரிய பெட்ரோல் கம்பெனிக்கு முதலாளியாக போறீங்க, என்ன கேவலம் சிட்டிசன் வாட்ச் கட்டிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ரேடோ ரேஞ்சுக்கு போக வேணாமா? ரேடோ ரோடோ இனிமே தான் தெரியும். இந்த அட்ரஸ் கொடுங்க. அதுவா நம்பர் 9 பஜனை கோயில் தெரு. அட்ரஸே ரொம்ப கிளாமரா இருக்கு. ஆமாமா பையன் புத்திசாலியா தான் இருக்கான், ஆனா பணம் சம்பாதிக்கலாம்னு வெறி வந்தோன்னா படுமுட்டால் ஆயிடுறான். அது இப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசை வந்தோன்னா சாமியார் காலையே விழுகிறாங்க பரதேசிங்க. அதுக்கு எவ்வளவோ பெட்டருச்சே. இது என்ன இலையினே தெரியல கரும இந்த நேரத்தில். சரசு என்ன திடீர்னு ட்ரெஸ் காக்கி சட்டை தொப்பி கண்ணாடி இந்த மீச எப்படி வந்துச்சு? இப்படி வந்துச்சு. தாங்குதானா? தாங்கிக்கண்ணா. எதுக்கு அடிக்கிறா? நாங்க ரைடுக்கு வந்திருக்கோம். ஸ்டேஷனுக்கு வா, விலாவரியா சொல்றேன். இந்த ஆள் தானே பாருங்க. பிராத்தல் ஹவுஸுக்கு போன ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றது நலாயினிக்கு அப்புறம் நீங்க தான் மேடம். கூட்டிட்டு போங்க. சரசு என் செல்லமே என் தங்கமே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாலமா? உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த கெட்டணத்திலயும் இந்த பிரார்த்தனை ஹவுஸ் போறோமா? ஏதோ வேலை தரேன்னு சொன்னாங்க. நீ என்ன வேலைக்கு போன? கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போ அதுல ஒரு பிள்ளைய பத்து கொடுக்கான் வக்கில்ல உனக்கு. ராத்தல் ஹவுஸ்ல போய் 7-8 பெண்களோட ஜல்சாவா பண்ணிட்டு வர. சல்சாவும் இல்ல சொல்சாவும் இல்லம்மா, உன் வேலைக்காகத்தான் போனேன். உனக்கு நான் வேலை வைக்கிறேன். என்ன வேலை மேல? யாரடா பெஞ்சு மேல? இது மேலையா? நின்னா போகுது. சரசு வேணாம்மா வேணாம். கைய கால வெட்டி முன்னாடி தான் தோல் பண்ணி. அடடே, 2 லட்சம் கொண்டாரு 5 லட்சம் கொண்டாருன்னு எய்ட்ஸ் விக்கிற இடத்துக்கா போயிட்டு வர நீ? ஏம்பாட்டி விட்டா எனக்கு 8 வந்து ஊர் முழுக்க போஸ்ட் விட்டு விடு. பின்ன எதுக்குடா அந்த வீட்டுக்குள்ள போன? முறுக்கு புளியறதுக்கா? வட சொல்றது. டேய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்கார்ந்திருந்தியாமே வெக்கமா இல்ல உனக்கு? ஜட்டியோட தனியா உட்கார்ந்து ரக்கமா இருக்காது. யாராவது பார்த்தா தான் ரக்கமா இருக்கும். என்ன நீ என் சீக்ரெட் மேட்டர்ல தெரிஞ்சு வச்சிருக்க? இதெல்லாம் யார் சொன்னது? யார் சொன்னா என்னடா? இவன் தான் சொல்லிருப்பா. நான் சொல்லல. உன்னால நம்ம குடும்ப மானமே போச்சுடா. ஏமா நான் வேணும் அந்த வீட்டுக்குள்ள போனேன். 9ஆம் நம்பர் நினைச்சு 6ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போயிட்டேன். ஏண்டா
6க்கும் 9க்கும் வித்தியாசம் தெரியலையா உனக்கு? 6னா கீழே சுழிச்சிருக்கோம், 9னா மேல என் சுழிச்சிருக்கோம். விதி எனக்கு தலையில சுழிச்சிருக்க. விட்டா எனக்கு எல்கேஜி மாதிரி பாடம் எடுத்துட்டு போயிருக்க நீ. எங்கடா கையில கட்டிருந்த வாட்ச காணா? பெட்ரோல் வாஷ் போட்டிருக்கேன். விட்டா மலையில கரைஞ்சு போச்சுன்னு சொல்லுவான் போல இருக்க. வீட்டுல எல்லாரும் என் கருப்பை பத்தி ஒரு பட்டிமன்றமா எடுத்துட்டாங்க. நீ மட்டும் வாயா துறக்கலையே? எனக்கு தெரியும் நீங்க அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக மாட்டீங்கன்னு. அப்பா பாலும் பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். அதான் உங்ககிட்ட இல்லையே. இதுக்கு வீட்டுல இருக்கவங்களே பெட்டர். அவங்களால என் கருப்பை பத்தி மட்டும் சந்தேகப்பட்டாங்க. தேங்க்ஸ். எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு. என்ன அது வாயால சொன்னா போதுமா? வேற எப்படி சொல்லலாம்? இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் எங்க ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வேற நேரமா இருந்தா தட்டி கழிச்சிருப்பேன். குடிக்க வேண்டிய நேரத்துல புடிச்சிட்டேன். வரேன் மிஸ்டர் பிரியாவா. வெல்கம் டு அவர் கிளாமர் குயின் மிஸ் பிரியா. Sorry sir, I'm Mrs. Priya Pandian and meet my husband, Mr. Pandian. சாரி, என்னால நம்பவே முடியல. நான் உங்க டிரைவரோ இல்ல அசிஸ்டன்ட்டோ நினைச்சேன். எனிவே, glad to meet you. இருக்கட்டும். வாங்க மிஸ், சாரி மிஸ்ஸஸ். உங்களுக்கு விஐபில இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். போவோமா? வாங்க. ஏன் கையடியா? நீங்க தான் அவங்களோட இது. எது? இப்போ உங்களை புருஷன் சொல்லிட்டு போறாங்களே, அவங்க கீழ அசிஸ்டண்டா வேலை செய்யறேன். என் பேர் சுனில் செட்டி. இந்த கம்பெனில 15 வருஷம் சர்வீஸ். நியாயமா எனக்கு தான் மேனேஜர் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கணும். ஆனா பிரியம்மா படிச்சவங்க, அழகா இருக்காங்க, செம்ம பர்சனாலிட்டி. எங்க மகாலிக்கு வேற ரொம்ப பிடிச்சு போச்சு. எதுக்கு வச்சுக்கிறீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட வச்சுக்கிட்டு? இப்ப நாம 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கிறோங்க. வேணா சொந்த கதையை பேசிக்கிட்டு சோகத்தை பரிமாறிக்கலாங்க. விஸ்கியா, பிராந்தியா, தண்ணியா, சோடாவா? உன்னை அந்த கம்பெனி எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? அது ஒவ்வொருத்தரும் பிரியப்பட்ட மாதிரி கூப்பிடுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறேன். உன்னை மாமான்னு கூப்பிட சொல்லி. ஹலோ மிஸ்டர் நரேஷ். Hi. ஹலோ மேடம். ஹலோ. இவங்க தான் உங்க ஒய்ஃபா? No, 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 no. ஓ, உங்க உட்பியா? உங்க 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. சாரி மேம், நான் இந்த கம்பெனியோட மேனேஜர். தட்ஸ் ஆல். என் ஹஸ்பண்ட் அதோ அங்க நிக்கிறாரு, மிஸ்டர் பாண்டியன். ஓ, த ஷார்ட் மேன், வெரி லக்கி மேம். என்ன மிஸ்டர் பாண்டியன், இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டீங்க? ஆமா, பார்ட்டி எல்லாம் எப்படி இருக்கு? செலவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றீங்க. அதை விடுங்க. ஓ, நான் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கலையாமே? வாட்ஸ் ப்ராப்ளம்? ப்ளீஸ் டெல் மீ. இந்த மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் பிரியாவும் கம்பெனி வேலை விஷயமா மகாபலிபுரம் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போனோம். அப்ப பிரியாவே ஃபீல் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. ஏய், நோ நோ நோ, அதோட அதை மிக்ஸ் பண்ண கூடாதியா? பொருத்தமான 2 ஒண்ணு சேர்ந்தா ஹெல்த் கெட்டுடும். ஓகே, வைரத்தை தங்கத்துல பைச்சா நல்லா இருக்கும், தகரத்துல பைச்சா பாக்குறவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டின மாதிரி ஒரு பொருத்தம் வேண்டாமா? சார் உங்க கர்ச்சி. Thank you. யோ 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 இல்லையா? எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. ஆ? துபாய் எப்படி பெட்ரோல் பங்க் நல்லா நடக்குதா? நீ கொடுத்த பெட்ரோல்ல வண்டி ஓடல. நான் தான் தெருத்துற ஓடி கழிச்ச போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். நீங்களாவது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான் ஓடுனீங்க. நான் இந்தியா முழுவதும் ஓடியும் ஒரு பையில லைசென்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஓ, லைசென்ஸ் ப்ராப்ளமா? ஆமா, அதாவது இந்தியாவிலேயே பெட்ரோல் கிடைச்சிருச்சுன்னா நம்ம நாடு அரபு கண்ட்ரி மாதிரி பல்லர செய்யணும் இல்லையா? அதனால இன்டர்நேஷனல் லெவல்ல சரி பண்ணி லைசென்ஸ் கட் பண்றாங்க. ஆனா நாம 2 பேரும் விடக்கூடாதுங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது போய் லைசென்ஸ் வாங்கியே தரணும். சுப்ரீம் கோர்ட்ல போனா ரொம்ப நாள் ஆகும், நிறைய செலவாகுமே. ஆமா, 2 வருஷம் ஆகும். அந்த செலவுக்காகத்தான் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு நீங்க தான் முதலாளி. என்னங்க வந்த இடத்துல நான் திடீர்னு முதலாளி ஆகிட்டீங்க? அப்படி அமையுதுங்க. நான் ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா நீங்க கரெக்டா வந்து மாட்டிக்கிறீங்க. உள்ள போலாமா? சரி, நல்லா உங்க பார்வையில படம்னா பனியன் வெளியே போட்டுருக்கேன். சரிடா, அப்படியே அப்படியே. மை டியர் கஸ்டமர்ஸ், இவர்தான் ஃபியூச்சர் பிளான் அண்ட் பிளான்ஸ் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர். அது சரிங்க, உங்க கம்பெனியோட திட்டங்கள் என்னன்னு சொல்லுங்க. அதாவதுங்க, இப்போ ஆளுக்கு 500 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு ஆளுக்கு ஒரு மரம் இலவசம். மரம் எங்கங்க இருக்கு? என்னதான் இப்படி கேட்டீங்க? ஒரு பெரிய எஸ்டேட்டே இருக்குது பாருங்க. இதுதான் எஸ்டேட். என்னங்க இது? கொட்டையை காமிச்சு மரங்கிறீங்க. இன்றைய கொட்டை நாளை மரம் அல்லவா? அப்பா, இந்த சீட்ல உட்கார்ந்து அப்படியே ஐடியா வருது பாருங்க. மரம் வளரலன்னா இன்னொரு கொட்டை தருவோம். இன்னொரு கொட்டையும் வளரலன்னா? ஏங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அப்பா அசத்துறீங்க.
அப்படியெல்லாம் வளராம போகாதுங்க. ஏன்னா இது அக்ரிகல் யூனிவர்சிட்டிலேயே டிசைன் பண்ண பிளான்ட். மேல இது வந்து ஹைபிரிடுங்க. 10 வருஷத்துலயே வந்துரும். சேஃப்டிக்காக நான் 2 வருஷம் காசு வெள்ளடிச்சிங்களா? காப்பி சாப்பிடுறீங்களா? தவறி கைப்பிடிச்சு. ஓ சரி. சார் மரம் வைக்கிறதுல பழைய விஷயம், புதுசா ஏதாவது சொல்லுங்க சார். இருக்குமா? இது வந்து எங்க பிளான்ல ஒண்ணு. இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கு. அதாவது மாசம் 1000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு ஒரு மந்திரி பதவி இனாம். என்ன சார் மந்திரின்னா ஜனங்க ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும். வாஸ்தவமான பேச்சு சார். இப்போ 1 வருஷம் 1.5 வருஷத்துல எலெக்ஷன் வந்துருது. இன்னும் 20 வருஷம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள சிஸ்டம் மாறும் இல்லையா? அதனால தான் எங்க கம்பெனி பேரை ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சிருக்கோம். எப்படி சொன்னார் பாத்தீங்களா? அப்புறம் இன்னொரு பிளான், உங்க குடும்பத்துல யாராவது கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? என் குடும்பத்துல பாதி பேர் ஜெயில தானே Very இருக்காங்க. good. நல்ல குடும்பம். இந்த பிளான் உங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். எப்படிங்க? அதாவது மாசம் 2000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு கம்பெனி செலவுல அவங்களை வெளியில நாங்க எடுத்துருவோம். அப்படின்னா முதல்ல நான் பணம் கட்டுறேன். இருக்கா? அவன் காதுல பூ வைப்பான்னு பார்த்தா நீ என்ன அடையாறு ஆலமரத்து வைக்கிற? எது மரம் வைக்கிற சொன்னீங்களா? அந்த கருமத்தை பத்தி சொல்ல. 12 வருஷம் தான் ஆயில் தண்ணி அவனே ரிலீஸ் பண்ணுவானே, அதுக்கு கம்பெனி காசு வாங்குது. பிளானா இருக்க அது அவனே புரிஞ்சுக்கல. என்ன விஷயமா நீங்க காட்டிங்க? பிசினஸ்ல இருந்தா பாதி ஃப்ராடு, மீதி கலப்படம். ஓ பிளாக் மணி ஒயிட் மணி மாதிரி. இந்த சீட்ல உட்கார்ந்தோம்னா பிளாக் மணி ஒயிட் மணி எல்லாம் புரியுது பாத்தீங்களா? என்னங்க ரகசியம் பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க. புது திட்டத்தெல்லாம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணு சொன்னாரு. அதாவது வீடு இல்லாதவனுக்கு வீடு, நிலம் இல்லாதவனுக்கு நிலம், சைக்கிள் ஆகும் சைக்கிள், பொண்டாட்டி இல்லாதவங்க பொண்டாட்டி, குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை. அதனால சீக்கிரமா பணத்தை கட்டுக்க ஏற்பாடு பண்றேன். பணம் கட்டிடுறோம். ரசீது இப்ப கொடுப்பீங்களா இல்ல மரம் வளர்ற மாதிரி 12 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பீங்களா? என்ன நீங்க பேசுறது பார்த்தா இது பிராட் கம்பெனியா? என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டீங்க? ரசீது இப்ப கொடுப்போம், வேற எப்ப கொடுப்போம்? இது கவர்மெண்ட் அப்ரூவ் கம்பெனி தெரியுமா? சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. ரசீது இப்ப கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படி. அப்படி கேளுங்க சார், சாப்பிட்டா கேளுங்க. அதை விட்டு முறைக்கிறாரு சார். இப்ப பணம் கட்டுங்க, நாளைக்கே ரசீதுல ஒரு கையெழுத்து போட்டுருவாரு. ஏங்க நான் எதுக்கு கையெழுத்து பண்ணும்? இந்த கம்பெனிக்கு ஏதாவது பண்ண மாட்டீங்களா? இல்ல வேற கையெழுத்து கூட போட மாட்டீங்களா? அது போட்டு போறேன். ஆமா, வழக்கமா இன்சிலோட தான் போடுவீங்க. ஆமா. இப்ப இன்சில கட் பண்ணீங்க. என்ன ஃப்ராடா? இல்ல ஒரு ரிஸ்க் இல்லாம இருக்கிறது என்ன தான். ரிஸ்க்? அது இல்லைங்க, இவ்வளவு நாள் இன்சிலோட கையெழுத்து போட்டு ஒண்ணும் விளங்கல இல்ல. நியூமரல் இப்படி மாத்தி பாருங்க. கரெக்ட். சத்தல கையெழுத்துங்க. கடைசியில் 2 புள்ளி வைங்க. வழக்கமா எல்லாரும் கடைசியில புள்ளி வைக்கிறாங்க. நான் முதல்ல வச்சேன். வைங்க வைங்க, பெரும்புள்ளி ஆவீங்க. சார் தான் கம்பெனி சாவி. சார் நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு வந்து ஆபீஸ் திறந்து வச்சு வெயிட் பண்ணுங்க. ஏங்க நீங்க வர மாட்டீங்களா? சார் நான் இதெல்லாம் உங்க பேர்ல விட பேக்ல போட்டு வரணுமா? அதுக்கு என் கையெழுத்து வேணும்ல? எதுக்கு? இப்ப நீ கையெழுத்து போடும்போது நான் பார்த்தேன்ல, அதே மாதிரி நான் போட மாட்டேன். எதுக்கு இந்த கையெழுத்து ஒருத்தர் நல்லா பாத்துங்க. எனக்கு இவ்வளவு உதவி பண்றீங்க, உங்களை நன்றி எப்படி தெரியப்படுத்துறதுன்னு தெரியல. ஆமா சார், தமிழர் எப்பவுமே இப்படித்தான் வாயிலேயே பேசிட்டு இருப்பீங்க. நன்றியை பிராக்டிகலா காட்ட மாட்டீங்க. இந்த செயின் உங்க கண்ணை உறுத்துதுன்னு நினைக்கிறேன். சார் இந்த பேனா. ஓ இந்த பேனா இருந்தா தான் என் கையெழுத்து போட முடியல. போடுங்க. கம்பெனி சாவி என் கையில. ஓகே, நான் பேங்க் போயிட்டு வரேன். யோ யார் நீ? இந்த பில்டிங் ஓனரே நான் தாயா. அப்படியா? டூப்ளிகேட் சாவி போட்டு ஓனர் ஆயிடுவியா? ஒரிஜினல் சாவி என் கையில தொங்குது பாரு. ஒரு வாரமா நான் ஊர்ல இல்லாதப்ப கள்ளச்சாவி போட்டு வீட்டை திறந்து ஆபீஸ் ரூமா செட்டப் பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் வெளியில பூட்டை போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கேன். அங்க பாரு. எங்க பாக்குறது? நீங்களா வந்தீங்களா? நல்லதா போச்சு. இந்த ஆள் ஓனரா? நீங்களே கேளுங்க. அட சும்மாரியா, நீ தானே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏமாத்தி என்கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வாங்கினவன். பணத்தை பேங்க்ல போடலையா? தாடி கல்ல சுட்டானா? எது பேங்க்ல போடலையா? சாப்பிடுங்க. இந்த கோலா குடிக்கிறதுக்கு ஹோட்டல் வரைக்கும் கூட்டு வந்தீங்க? சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, பாவம் நீங்க வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலாமே நினைச்சேன். பட் உங்க ஒய்ஃப் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களுக்கு கூட்டு வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. நான் வேலைக்கு போனா அவ வேலைக்கு போக கூடாதுன்னு கண்டிஷன் போட்டேன். ஒருவேளை அவளுக்கு வேலையை விடுறதுக்கு விருப்பம் இல்லையா? இதுதான் சார், இந்த முதுகுல மச்சம் இருக்கிற பெண்களுக்கே ஈகோ அதிகம்னு சொல்லுவாங்க. யார் முதுகுல மச்சம் இருக்கு? நம்ம பிரியாவுக்கு தான். சாரி சாரி, ஐ எம் ரியலி சாரி. நான் இப்படித்தான் எதையாவது பார்த்து தொலைச்சிட்டேன். சாரியா, ப்ளீஸ் சாரி. யாருகிட்ட எதை எப்படி பேசுறதுன்னு தெரியாம நானே உண்மையை உளறி. சாரி சாரி மிஸ்டர் பாண்டியன். மட்டையா மட்டையா. The depreciation value which you have quoted is little on the higher side. Hence, we request you to reconsider. Hello? Yes, Priya speaking. Yes? Yes? ஐயோ, என்ன தண்ணி வரல?
எங்க போய் தொலைஞ்சீங்க? யாரு யாரு? சார் நான் தான் பிரியா சார். ஐயோ பிரியா நீங்களா? சாரி நான் தெரியாம. ஐயோ உங்களையே தப்பில்ல சார். ஆ. நீங்க கிளாஸ் மிதிச்சிட கூடாது, நான் தான் உங்களை பிடிச்சு இழுத்தேன். ஓ முகமெல்லாம் ஒரே ஐயோ. ஒன் செகண்ட் சார். ஐயோ கண்ணு எரியுது. இந்தாங்க சார் டவல், முகத்தை தொடச்சுக்கங்க. சார் தேங்க்யூ. அவசரமா வர சொல்லி போன் பண்ணீங்களாமே, ஆபீஸ்ல சொன்னாங்க. ஆமா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால ஆபீஸ்க்கு வர முடியாது. இந்தியன் பேங்க்ல ஒரு இம்பார்ட்டன்ட் செக் மீட் பண்ண வேண்டியிருக்கு. அமௌண்ட் கொஞ்சம் பெருசு, அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பலாமே உங்களை வர சொன்னேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பணம் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். ஐயோ ஆமாமா, நான் அந்த குடும்பத்துக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே நான் தான். நான் செஞ்ச பாவத்துக்கு நீதாம்மா பிராயச்சித்தம் பண்ணணும். அதுக்காகத்தான் உன்னை பெருசா படிக்க வச்சு தைரியமான பொண்ணா வளர்த்த. பழையபடி அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும். அப்பதாம்மா என் ஆத்மா சாந்தி அடையும். அப்பா, உங்க லட்சியத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நீங்க தான் எனக்கு உதவியா இருந்து ஒத்தாசை பண்ணணும். பாட்டி, யார் இருந்தாலும் இவன் தாண்டா உங்க அப்பா சாவுக்கு காரணமா இருந்தவன். இந்த சண்டாளனாலதான் லட்சாதிபதியா இருந்த நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சு. இவன் உங்க அப்பனுக்கு உயிர் நண்பன். இவங்க ஒன்னதான் உனக்கு கட்டி வைக்கிறதா இவனும் உங்க அப்பனும் ஏற்கனவே முடிவு பண்ணிருந்தாங்க. சின்ன வயசுலயே பரிசம் கூட போட்டாச்சு. ஆனா இந்த பாவி பணத்துக்கு ஆசைப்பட்டு துரோகம் பண்ணி உங்க அப்பன் சாவுக்கு காரணமா இருந்துட்டான்ல. என்ன பெட்டியும் கையுமா நிக்கிறீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? என்ன பாட்டி, கெட்டப்பெல்லாம் சேஞ்ச்? எனிதிங் சீரியஸ்? எங்க குடும்பத்துக்கு நீ வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன் வீட்டுல நாங்க ஏன் தங்கணும்? வழக்கு நடத்தாம தீர்ப்பு சொல்றது ஓல்ட் மெட்ரிகுலேஷனுக்கு அழகில்ல பாட்டி. என் பிள்ளைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு உன் முதலாளிக்கு தெரிஞ்சிருக்கே, எப்படி? உன் முதுகுல மச்சம் இருக்கிறது உன் புருஷன் கூட தெரியாது, ஆனா உன் முதலாளிக்கு தெரிஞ்சிருக்குது, எப்படி? வேலைக்கு போனதுனால முதலாளி கூட தொடர்பாச்சா, இல்ல முதலாளி கூட தொடர்பு இருந்ததுனால வேலைக்கு போனீங்க? வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறீ, இல்ல கொல்லுவேன். கொலை பண்ண உனக்கு சொல்லியா தரணும்? நீதான் கொலைகார மகளாச்சே. என்ன
அதிர்ச்சியா இருக்கா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உன்னால எப்படி நடிக்க முடியுது? இந்தா பாரு, நல்லா பாரு. பிரியா, ஹாய். உனக்கு போன் பண்ற சிரமத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு நானே வந்துட்டேன் பாத்தியா? நரேஷ், என்ன இதெல்லாம்? உனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமில்லாத புருஷனை கட்டிக்கிட்டு நீ கஷ்டப்படுறத என்னால பொறுத்துக்க முடியலமா? நரேஷ், முதல்ல நான் பேசி முடிச்சிடறேன். வேலைக்காக என் கம்பெனிக்கு நீ வந்தப்ப உனக்கு கல்யாணம் ஆகல. உன்னை இன்டர்வியூல பார்த்த உடனே ஆசைப்பட்டேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணேன். ஆனா நீ எனக்கும் தெரியாம உங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்றுங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்ட. ஆனா மருமகளானே தவிர இன்னும் நீ பாண்டிகோட மனைவியா வாழல. இவங்களுக்கு தேவை என்ன? உங்க அப்பாவால பறிபோன பணம், காரு, பங்களா, வாழ்க்கை வசதிகள் இதையெல்லாம் நான் கொடுத்துறேன். அதெல்லாம் நீ வாங்கி கொடுத்துருவேன். இடையில இது ஒண்ணு இருக்கே, இது என் கழுத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு கன்னி பெண், கல்யாணம் ஆகாதவன். ஆனா இப்ப இதை கைட்டிட்டா என் பேரு விதவை. Don't be a sentimental fool, பிரியா. இது ஒரு மாடர்ன் வேர்ல்டு. இங்க டைவர்ஸ் ரீமேரேஜ் எல்லாம் காஃபி டீ சாப்பிடுற மாதிரி. இட்ஸ் வெரி சிம்பிள் மேட்டரியா. ஓ, ஐ see. ஆமா, ரொம்ப சாமர்த்தியமா பொய்யெல்லாம் சொல்லி போட்டோவை காட்டி உனக்கு எனக்கு தொடர்பு இருக்கறதா இங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்ட. ஆனா என் புருஷனை விட்டுட்டு உன்னோட வந்துருவேன்னு எதை வச்சு முடிவு பண்ண? தாலி தாலின்னு ரொம்ப பெருமையா பேசுனிய. அந்த தாலிய உன் கழுத்துல கட்டினவனே உன்னை எனக்கு தாரவாத்து கொடுத்துட்டான். புரியல? 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் இந்த வீட்டு பத்திரத்தையும் என்கிட்ட வாங்கிட்டு உன்னை கூட்டு போக சொல்லிருக்காரு. போலாமா? வீட்டை விக்கிறதெல்லாம் பழசு, வீட்டுக்காரிய விக்கிறதா புதுசு. உன் வீட்டுக்காரரு உன்னை எனக்கு வித்துட்டு போயிட்டார். பாக்குறியா? இது உன் வீட்டுக்காரர் எழுதி கொடுத்த பத்திரம். தம்பி, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இவ இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை. இவ்வளவு கூட்டிக்கிட்டு போ. அசத்திட்ட கிளவி. இந்த BA MBA படிச்சவங்களுக்கு புரியாத விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கு பாத்தியா? நான் அந்த காலத்து மெட்ரிகுலேஷன் ஆச்சே, புரியாம இருக்குமா? அப்படி போடு. ஓகே பிரியா, நம்ம போலாமா? இன்னொரு சின்ன விஷயம் பாக்கி இருக்குதே. என்ன? இந்த அடியாட்களோட வந்து அவளை இழுத்துட்டு போறது சரியா இருக்காது. ஆஹா. அவ கைய தொட்டு சமாதானமா கூட்டிட்டு போ. என்ன சென்டிமெண்டா? இல்ல, இது அதுக்கும் மேல. தொட்டு தாலி கட்டுறதுன்னு சொல்றாங்களே, ஏன்? உரிமையை நிலைநாட்டுறதுக்கு. அதுக்கு ஸ்பர்ஷ தீட்சைன்னு பேர். இவளுக்காக நீ கொடுத்த பணத்தை பாண்டி கை தொட்டு தானே வாங்கினா. அது மாதிரி இவளை கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதானே முறை. பாட்டி சொல்ல தட்ட மாட்டேன். தம்பி, போட்டோவுல அவ்வளவு நெருக்கமா இருந்தவ இப்ப நீ அவளை தொட்டதும் அப்படியே பொங்கி எழுந்து பிராண்டி எடுத்துட்டாளே, ஏன்பா? ஏன்? அது ஒண்ணும் இல்ல, அறைக்குள்ள நடந்த சம்பவத்தை அம்பலத்துக்கு கொண்டு வந்துட்டேன் இல்லையா, அந்த கோபம். இப்ப பாருங்க பாட்டி, எந்த அடி இருக்குப்பா? என்னை உங்க பையனை மாதிரி வீக் பாடி நினைச்சிட்டான். டேய், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச உன்னை வகுந்துருவே வகுந்து. நீ இங்க வந்து அவன் நெருப்புங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டடா. என் பேர உனக்கு பத்திரம் எழுதி கொடுத்தான்னு சொல்ல பாரு. அப்பத்தாண்டா அவன் ஆண்ட பொழுது அம்பலமாச்சு. கட்டின பொண்டாட்டி வேலைக்கு போறதையே விரும்பாதவன்டா என் பேரன். அவனாவது எழுதி கொடுக்கறதாவது. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல வாழ பிடிக்காதவன் பொண்டாட்டி வித்து சம்பாதிப்பான்னு நம்புறதுக்கு நான் முட்டானா? பொண்டாட்டியை விக்கிற கேவலமான ஒரு ஆம்பளை இன்னும் எந்த தமிழாச்சி வயிற்றுலையும் பிறக்கலடா. டேய்,
இதுக்கு மேல இங்க நின்ன உன் உடம்புல தலை இருக்காது. வடவா ராஸ்கல், மரியாதைய வெளியில போ. போடா நாயே. ஏந்திரமா, எங்களெல்லாம் மன்னிச்சிருமா. என் பிள்ளை சாகறதுக்கு உங்க அப்பா காரணமா இருந்தார் இல்லையா, அதனால முதல்ல உன் மேல கோவமா இருந்தோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. எங்களை மன்னிச்சிருமா. கலாட்டப்படாதீங்கம்மா. மேனேஜரம்மா, முதலாளிக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், போட்டுருவேன். இழுத்துட்டு வாங்கடா. அவசு பண்ணாம ஏறுறாக்கா பாத்துமா ஏறு. ஏனுங்க நான் உள்ள, அப்ப நானுங்க வெளியே. என் வண்டிக்கு பின்னாடி செக்யூரிட்டி மாதிரி சுத்தி சுத்தி வரணும். போங்க நீங்க டிரைவர், வண்டி எங்க நிறுத்தாத. நான் சொல்ற வரைக்கும் சிட்டி ரோடு பூரா சுத்திக்கிட்டே இரு. என்னம்மா பயமா இருக்கா? ஓடுற வண்டியிலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அது முடிஞ்சது நம்ம ஷார்ட் பில்ல நம்ம லைஃப்ல குறுக்க வர மாட்டாங்கல்ல, அதுக்கு தான். கொஞ்சம் தலை நீட்டி வெளியே பாருங்க. இந்த லொகேஷன் ஃபைட்டுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா நான் பல படங்களை பாத்திருக்கேன். ஆமா இல்ல? ஏய் ஷார்ட் பில்லோ, நீ எப்படி இங்க வந்த? ஹீரோவுக்கே இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் தான் பிரதர். நாங்க எங்க வேணாலும் எப்ப வேணாலும் திடுதுப்புன்னு நிக்கலாம். ஏன்னா யார் எந்த பொண்ணை ரேப் பண்ணாலும் நாங்க வந்து இருக்கணுமே. இப்படி வேற முயற்சி பண்ணாதீங்க, ரொம்ப சிரமம். அப்படி வாங்க. நான் போய் அந்த தடி கிட்ட கொஞ்சம் விளையாட்டு வரேன். நீ வழக்கமா சினிமால வர மாதிரி சண்டைக்கு நடுப்புற அப்பப்ப கொஞ்சம் எட்டிப்பாரு. எனக்கு வாத்தியார் படம் பார்த்த மாதிரி இருக்கும். 50 கிலோ வெயிட், 5 அடி ஹைட். டேய் நான் உன்னை விட டபுள் சைஸ்ரா. என்கிட்ட மோத பாக்குறியா? டபுள் சைஸா இருந்து என்ன பிரயோஜனம்? துப்பாக்கி தானே காட்டுற. சுட்டுருவேன். சுட முடியாது. என்ன மாவு என்கிட்ட இருக்கு. அப்ப இதுல இருந்து தோட்ட உன் துப்பாக்கில தோட்டா இருக்கு. நான் காமிச்சது வச்சு தொட்டா உன்னை ஏமாத்துறதுக்கு. மண்டை பெருசா இருந்தா பத்தாது, அதுக்குள்ள சரக்கு இருக்கணுமே. முதல்ல உனக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்க அப்பாவோட சாவுக்கு காரணமா இருந்தவருடைய பொண்ணுதான் பிரியா. நீ மட்டும் என் கூட பிரச்சனை பண்ணலன்னா என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவளை வெறுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவளை காப்பாத்துறதுக்காக எங்க வீட்டு கிழவிய அருவா தூக்கிடுச்சு பாத்தியா? இதான் பெரிய கோட்டை அழிக்காமே அதை சின்ன கோடாகிற டெக்னிக். நீ என்ன வச்சே என் பிரியா வரையணும்னு நினைச்ச. ஆனா நான் ஒன்ன வச்சே பிளான் பண்ணி என் குடும்ப பிரச்சனையை தீர்த்தேன் பாத்தியா? சைஸ் எதுல டபுளா இருக்கணும்னு யோசிச்சு பாரு. அதான பார்த்தேன். எல்லாம் உங்களா?
சீக்கிரமா முக்கியமான ஃபைட் இருக்கு வா. எனக்கு இந்த ஓட்டம் வர்றாங்க அவங்கள விடக்கூடாது வாடா. போடுங்க. மாலை ஸ்வீட்லாம் கடிச்சிச்சு இறந்தா எங்கன்னு தெரியல. ஐயோ ஐ இங்க பாரு. அவங்க ஒண்ணு தந்துச்சு வா. சீக்கிரம் மூடு மூடு மூடு. தம்பி தம்பி கப்பல் 2 பேர் லிப்ட்ல நுழைஞ்சிட்டாங்க. ரூம்குள்ள போனாதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அவன் எந்த ரூம்குள்ளே போக கூடாது. வாங்க. வெளியே வில்லன்ஸ் உள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். லிப்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற முதல் ஜோடி நாம தான். கின்னஸ் ரெக்கார்ட் காமிச்சிருவோம். போங்க லிஃப்ட்டுக்குள்ளேவா? லிப்டுக்குள்ளயா? லிப்டுக்குள்ள ஒரு சமையலே பண்ணவன் நானு. சமாச்சாரமா முடியாது. கட்டி. இது ஐயோ மறந்து போயிட்டேன். நீ மாட்டுக்க. ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பழத்தை மறந்துட்டோம். சரி நீ கொஞ்சம் பழம் சாப்பிட்டாச்சு. என்னையா தம்பி லிப்ட் மட்டும் மேல போடுங்க கீழே வருதுங்க. ஏதோ ட்ரிக் பண்ணிட்டானுங்க. எந்த ஃப்ளோர்லயும் திறக்க மாட்டேங்குதுங்க. அவன் எங்க ஏரியா நான் விட மாட்டேன். இன்னைக்கு ஷேவ் பண்ணியா? தாடி கொத்துதுங்க. யாருக்கு சொல்ற? உனக்கா எனக்கா? ஏய் உனக்கு கோவமே வராதா? அப்ப கோவப்பட்டிருந்தா இப்ப இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமா? ஓ இதைத்தான் சந்தோஷம் சொல்றதா? இந்த சந்தோஷத்தை ஃபுல் அனுபவிச்சு. தம்பி பாண்டியனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் லிப்ட்லயே முடிஞ்சு போச்சுப்பா. எதுக்கு பார்த்து அடிச்சீங்க? பாண்டியனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுடா. என்னடாச்சு? எதுக்கு என்ன அடிச்சீங்க? பாண்டியனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சாண்டா. பாண்டியனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சா? அது ஒண்ணும் இல்லைங்க. பாண்டியனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுங்களா?